राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण पर्जन्य वर्षद फलन्य फलन्य वर्षद पर्जन्य वर्षेत्याह यो वै पूर्ववजसे स सभे योजुवा तस्माद्युवापुमान् प्रियो भावुकः आस्य यजमानस्य वीरो जायतामित्याह आह वै तत्र यजमानस्य वीरो जायते यत्रैतेन यज्ञेन यजन्ते निकामेन पर्जन्यो वर्षत्वित्याह निकामे हवै तत्र पर्जन्यो वर्षति यत्रैतेन यज्ञेन यजन्ते फलिन्यो न ओषधयः पच्यन्तामित्याह फलिन्यो हवै तत्र ओषधयः पच्यन्ते यत्रैतेन यज्ञेन यजन्ते योगक्षेमानः कल्पतामित्याह कल्पते हवै तत्र प्रजाभ्यो योगक्षेमः यत्रैतेन यज्ञेन यजन्ते अग्निमीळे पुरोहितैर्यस्य देवमृत्युजम् होतारं रत्नधातामम् अग्नायाहि वीतये गृणानो हव्यदातये निहोता सत्सि बर्हिषि शन्नो देवीरभिष्टय आपो भवन्तु पीतये கோவிந்தா என்று சொல்லால் கொண்டு ஊரக்கம் தள்ளும் பால்பட்ட இந்த பாவமெல்லாம் போக்கி பால்பட்ட இந்த பாவமெல்லாம் போக்கி பரமபக்தனாக்கி பாரிக்குள் அருள் பெறவே பரமபக்தனாக்கி பாரிக்குள் அருள் பெறவே என்ன புண்ணியம் செய்தேனோ சத்குருநாதா எத்தனை தவம் செய்தேனோ நின்னருள் பெறவே என்ன புண்ணியம் செய்தேன் என்ன புண்ணியம் செய்தேனோ ஜெய் சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். இன்பமயமாகி வந்து இருள்தனை போக்கி வைத்து இன்பமயமாகி வந்து இருள்தனை போக்கி வைத்து அன்புமயமாக எங்களை ஆண்ட சத்குருநாதனே அன்புமயமாக எங்கள் ஆண்ட சத்குருநாதனே குருநாதன் சரணமே கதி நமக்கு அனுதினமே குருநாதன் சரணமே கதி நமக்கு அனுதினமே அதுதான் ஆனந்தமே அது நம் பாக்கியமே அதுதான் ஆனந்தமே அது நம் பாக்கியமே வழி வழியாய் குலம் தழைக்க வந்த பெரும் வள்ளலே வழி வழியாய் குலம் தழைக்க வந்த பெரும் வள்ளலே விழி வழியாய் அருளமுதை வழங்கிடும் தூயனே விழி வழியாய் அருளமுதை வழங்கிடும் தூயனே பக்தி தலை தோங்கிடவே பக்தர் மனம் மகிழ்ந்திடவே பக்தி தலை தோங்கிடவே பக்தர் மனம் மகிழ்ந்திடவே பக்தி தலை தோங்கிடவே பக்தி தலை தோங்கிடவே பக்தர் மனம் மகிழ்ந்திடவே பாரினிலே அவதரித்த பக்த பரந்தாமனே பாரினிலே அவதரித்த பக்த பரந்தாமனே குருநாதன் சரணமே கதி நமக்கு அனுதினமே சரணமே கதி நமக்கு அனுதினமே அதுதான் ஆனந்தமே அது நம் பாக்கியமே அதுதான் ஆனந்தமே அது நம் பாக்கியமே. ஜெய சத்குருநாத் மகாராஜ்.
வேதபாராயணம் சொன்ன திரு ஹரி வெங்கடேஷ் கணபாடியில் அவர்களுக்கு ஆச்சாரியல் தியாகராஜர் திருநெல்வேலி தியாகராஜர் கிருஷ்ண யஜுர்வேத பாடசாலை வாத்தியார் இருக்கார் ஹரி வெங்கடேஷ் சர்மா அவர்களுக்கு ஆச்சாரியர் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்கள். நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திலே 3 பேர் தான் யஜுர்வேத கணபாடிகள். அதுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம். சிங்கேரி மடத்தில் எல்லாம் அடுத்து லட்சுமி நாராயண கணபாடியில் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்தபடியாக ஹரிஹர சுப்பிரமணிய கணபாடியில் ஆச்சாரியர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்கள். நெல்லை பாலகுரு பாதர்கள். Are you a finance professional or an accounting student? மதுரை கண்ணன் பாதர்களுக்கு அடுத்தபடியாக பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறார்கள். காலகட்டங்களில் நாம் எதை கொள்ளுவது எதை தள்ளுவது என்று தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டிருக்கின்றோம். காரணம், கடந்த 2 வருடங்களாக ஒரு வைரஸ், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பால் உலக நாடுகள் மட்டுமல்ல, தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் அதை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றி முக்கியமாக நம்மிடத்திலே டாக்டர் சௌந்தரராஜன் அவர்கள் எதையெல்லாம் வாழ்க்கையிலே நாம் கொள்ளுவது, எதையெல்லாம் தள்ளுவது, எது முக்கியம் என்பதையெல்லாம் அவரை என்னுடைய காரில் வரும்போது சொன்னேன். அதற்கு என்ன சுவாமி, உடனடியாக அதற்கு செவிசாய்த்து நாம் எப்படி வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இங்கே உங்களுக்கு எடுத்துரைப்பார். ஜெயசிமனார். சசங்கசக்ரம் சகிரீடகுண்டலம் சபீதவஸ்திரம் சரசீருஹேஷணம்
நமாமி விஷ்ணும் சசாசதுர்புஜம் பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த வாமண்ணுமாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர்த்தாம் மண்ணு வந்த விராமானுசன் சரணாரவிந்தம் தாம் மன்னி நெஞ்சே சொல்லுகோம் அவன் நாமங்களே. முன்னை வினயகலமூங்கிற் முதன் பொன்னங்கலர் கமலப்போதிரண்டும் என் சென்னிக்கனியாகச் சேர்த்திலேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுளையேம் யான். சமஸ்த பக்த ஜனங்கள் ஆழ்வார் திருநகரிலிருந்து ஸ்ரீ ராமானுஜரே புறப்பாடாகி நமக்கு இங்கே தரிசனம் கொடுப்பதற்காக ஜிஆர் சுவாமி எழுந்தருளியிருக்கிறார். ஒரு விசேஷம் என்னவனா, நம்மலாம் திருப்பதிக்கு போகிறதுக்கு நமக்கு அவகாசம் கிடைக்கலன்னா போயிட்டு வந்தவாளை போய் சேவிச்சு போக முடியும். இப்போ தெலுங்கானா மாவட்டத்தில் 120 அடி உயரத்தில் ராமானுஜர் எழுந்தருளியிருக்கிறார். சுவாமி இப்பொழுது போய் அங்கே மங்களாசாசனம் பண்ணி அங்கே அவரை சேவிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை பிராப்தங்களையும் அவருடைய அனுகிரகத்தையும் சுவாமியுடைய திருவடிவாரங்களில் இருந்து நாம் அனுகிரகம் பெற்றுக்கொள்ள வேணும். நாளையிலிருந்து பாகவத சப்தாக ஒரு ஞான யஜ்யம் நடக்க போகிறது. பகூனாம் ஜன்மநாமம் தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வம் இதி சமாத்மானாம் சதுர்லபகான்னு கீதையிலே பகவான் துவாபர யுகத்திலேயே வருத்தப்பட்டு சொல்லிருக்கார். சந்தோஷமாக சொல்லலை. சொன்ன இடம் என்னவோ யுத்தகலம். ரொம்பவும் மனசு பேதரிச்சு போய் அசிரத்தையாக காரியத்தில் இதை பண்ணணுமா வேணாமான்னு சொல்லி மனது பதைத்திருக்கக்கூடிய ஒரு கட்டம். நிறைய பேருக்கு பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவா. அர்ஜுனன் அங்கே போய் நின்றுண்டு என்ன பண்ண போகிறோம், பண்ண வேண்டிய காரணத்துக்கு அங்கே போய் நின்றுண்டு என்ன காரியம் பண்ண போகிறோம் தெரியலையே, இப்போ நான் திணறா மாதிரி உபன்யாசம் பண்ணணும்னு சுவாமின் அழைச்சின்னு வந்தார். என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் நான் தெரிஞ்சுருக்கேன். அது மாதிரி சிந்தையிலே கலக்கம் உள்ளவாளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா அது பகவத்கீதை. அந்த பகவத்கீதையை 700 ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கார் பெருமாள். யாரும் கேட்டார்பல இல்லை. நிறைய பேருக்கு வாத்தியார் ஆகணும்னு ஆசை உண்டு, ஆச்சாரியன் ஆகணும், குரு ஆகணும்னு நிறைய பேருக்கு ஆச்சாரியன் ஆகணும்னு ஆசை உண்டு. பகவானுக்கு அப்படி ஒரு ஆசை வந்தது. கிருஷ்ணன் தேர்தட்டில் நின்றுண்டு பகவத்கீதையை உபதேசம் பண்ணி கிருஷ்ணமாச்சாரியன் ஆயிட்டார். மாச்சாரியன் மான்னா பெரியன்னு அர்த்தம். எல்லா ஆச்சாரியன்களுக்கும் வசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்னு சொல்றபடி அவர் சொன்ன வார்த்தை பகுனாம் ஜென்மநாமம் தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வம் கிதி. நாம் பாத்திரர்களாக வேணும் என்று சொல்றதுக்காக ஜிஆர் சுவாமி இங்கே எழுந்தருளுகிறார் அப்படின்னு மாத்திரத்திலேயே ஒரு கூட்டம் இங்கே நின்று இவரை சேவிக்கிறதுக்கு நிற்கிறோமே. தொண்டர்க்கு தொண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை ரொம்ப நிர்தாரணமா நிரூபணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுவாமி நம்முடைய சுவாமி ராமானுஜர் எல்லாரிடத்திலேயும் ரொம்ப அணுக்கமா இருக்க வேணும் என்று சொல்லி ஜாதி பேத தர்மங்களை பார்க்க கூடாதுன்னு நமக்கு உபதேசம் பண்ணிருக்கார். ஆகையினால் அந்த ஒரு விலட்சணமா ஒரு வைஷ்ணவனுக்கு விலட்சணம் என்னன்னா, யாராவது ஸ்ரீ வைஷ்ணவ அடியாரை பார்த்த மாத்திரத்திலே இவன் இன்ன ஜாதியில இருப்பானோன்னு நினைச்சுட்டாலே அவன் ஸ்ரீ வைஷ்ணவன் இல்லை. ரொம்ப உறுதியா சொல்றார் ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்தில். ஆக யார் ஒருவன் இறைவனுடைய தொண்டர்களாக இருக்கிறார்களோ, பெருமாளுடைய தொண்டர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே கொள்மின் கொடுமின்னு சொல்றார் ஆழ்வார். சம்பந்தம் வச்சுக்கோங்கிறார் ஆழ்வார். அதெல்லாம் நம்ம பண்றது கிடையாது. நமக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது, அகங்காரம் மமகாரம். நான் என்று சொல்லும்படி இருக்கக்கூடிய அகங்காரம், எனதுன்னு சொல்லும்படி இருக்கக்கூடிய மமகாரம். இப்போ நம்மளெல்லாம் இப்போ ஃபோட்டோ பிடிச்சின்னு இருக்கோங்க. ஃபோட்டோ பிடிச்சி குரூப் ஃபோட்டோ போட்டு நம்ம கையில் கொடுக்கட்டும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபோட்டோ தான் முதவாக பார்த்துப்போம். நல்லா விழுந்திருக்கேனான்னா எப்படி நல்லா அப்படி நம்ம நல்லா விழுந்திருந்தோவானா அந்த ஃபோட்டோ எடுக்கிறவன் நன்னா எடுக்கிறவன். நம்மளும் ஒழுங்காக விழலைன்னா என்னத்தை அவன் ஃபோட்டோ எடுத்து கிழிச்சான். இது முதல் சொன்னது அகங்காரம், ரெண்டாவது சொன்னது மமகாரம். ஆக இந்த ரெண்டுமே நம்முடைய மனசை போட்டு அலக்கழிச்சுன்னு இருக்குது.
அது எதனால போகும்? கைங்கரியத்தினாலே போகும் அப்படின்னு பெரியவா சுவாமியை போல்வார் நமக்கு சொன்ன உபதேசம். இப்ப சுவாமி எனக்கு ஒரு கட்டளை இருக்கிறார். 2 வருஷ காலம் இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ்னால ரொம்பவுமே நாமெல்லாம் பாதிக்கப்பட்டோம் உலகளவிலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம். உண்மையிலேயே அது ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏன்னா அடியன் இங்கே திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவ கல்லூரியிலேயே பேராசிரியராக இருக்கேன். கொரோனா டியூட்டியெல்லாம் பார்த்துருக்கேங்க. அப்போ ஊர்வாயை கட்டும்படி அப்படின்னு சொல்றது போல உலகத்தின் வாயையே கட்டினார் போல அத்தனை பேருக்கு முகத்தில் கவசத்தை போட்டு பெருமாளுக்கு கூட கவசத்தை மாட்டி விட்டான் நம்பாள். எங்கன்னா ஜீயர் சுவாமியும் கவசத்தோட தெரிகிறார், அங்கே இருக்க அர்ச்சிகர் சுவாமி கவசத்தோட தெரிகிறார். யாரும் கவசத்தை போட்டு ஒருத்தர் முகம் ஒருத்தர் பார்க்காதபடிக்கு இருக்கக்கூடிய அவலமான ஒரு சூழ்நிலை பகவத் கிருபையினாலே இப்பொழுது நிவர்த்தி ஆயிருக்கிறது. அந்த நிவர்த்தி ஆயிருக்கிறதுக்கு நமக்கு என்ன ஒரு உறுதுணை காரணம்னு தெரியுமா? வேத கணபாடிகள்லாம் அப்படி வேதம் சொல்றாளே, சப்தம்னு வேறு வேதத்துக்கு. சப்தம் பர்ஜன்யோ வர்ஷது பர்ஜன்யோ வர்ஷது இவா சொல்றதுல மழை பெய்ற மாதிரி இருந்துட்டு இருக்குங்க. நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்று பாடுமனமுடை பத்தருளீர். அப்படி பாகவத கோஷ்டி. இங்க ஒரு பாகவதர் நன்னா சேவிச்சார் கூட, மதுரையிலிருந்து கண்ணன் பாகவதர், ரொம்ப அணுக்கமானவர். இவெல்லாம் அந்த தொண்டை விட்டு நன்னா பாடணும் சொல்லி பெரியாழ்வார் அப்பவே சாதிக்கிறாரே. யாருக்கும் தெரியாதபடிக்கு கோவிந்தநாம சங்கீர்த்தனம் இதை சொல்ற போது நமக்கு பக்கத்தில் இருக்கிறவன் சொல்றானா, பின்னால் இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்கானா, நாம சொல்றா யார் எதுவும் நினைச்சுருவாளோ அப்படிங்கிற மனசு இல்லாமடி நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்னு பாடுறவா தேவையில்லை. பாடும் மனம் உடைப்பத்தருளீர். பாடவும் நினைப்பான், பாட வராது. எல்லாருக்கும் வாய் இருக்கா? பாடிட முடியுமா? வாய் இருக்கிறவனுக்கு பாட ஊமை என்ன பண்ணுவான்? குருவி கணங்களிலிருந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றது கீச்சு கீச்சு என்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசினவே சரவம் கேட்டிலையோ. ரொம்ப அற்புதமா சொல்றான் ஆண்டாள் நாச்சியார். கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றதுக்கு வாயில்லை. அந்த குருவி எல்லாம் நம்மளும் கிருஷ்ணான்னா கிச்சு கீட்டு அப்படிதான் கூப்பிட்டு பழக்கம் நம்ம வீடுகள்ல எல்லாம். அதே அந்த பாரத்வாஜ பட்சிகள் என்ன சொல்லிட்டு போறது? கீச்சு கீச்சு என்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம். அவெல்லாம் கிருஷ்ண சம்சலேசத்தோடு இருக்கக்கூடிய பறவை இனங்களாம். அப்படி ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, 5 அறிவு படித்திருக்கக்கூடிய கஜேந்திர ஆழ்வான் முதற்கொண்டு அந்த எம்பெருமானை சேவிச்சு இந்த ஜென்மாவை கடத்தேச்சுண்டாலே மானுசம் துர்லபம் அப்படின்னு சொல்லும்படி இருக்கும்படியா இருக்கக்கூடிய இந்த மானுச ஜென்மா நமக்கு இனிமே இதுக்கு அடுத்த ஜென்மா ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு ஜென்மா கிடையாது. நம்மள சொல்லிட்டா பிரயோஜனம் இல்லை. நமக்கு இந்த ஜென்மா இல்லாம இருக்கணுமானா ஆசாருடைய கிருபை வேணும். ஆசாருடைய கிருபை இல்லாதபடிக்கு நமக்கு ஜென்மா சாபல்யம்ங்கிறது கிடையவே கிடையாது. ஆசாரிய கட்டியா பிடிச்சிக்கணும். தருதுயரம் தரஹாயேலும் உன் சரணில்லால் சரணில்லை. ஆழ்வார் எல்லாத்துக்கும் நமக்கு உதாரணம் காமிச்சு கொடுத்திருக்கிறார். நோயிலே இருந்து விடுபடுறது, நோய் வந்துடுறது, எப்படி இருக்கணும் எப்படி இருக்கப்படாது அப்படின்னு சொல்றதுக்கு சுவாமி சொல்லணும் சாதிச்சார். நிறைய இடத்துல எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்றது? நாம எப்படி இருக்கிறோமோ அப்படிக்கே இருந்தா போருமானது. அப்படியே இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? நாம் யார் பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கும்படியாக இருக்கக்கூடிய விஷயாந்திரங்களிலே மனதை ஈடுபடுத்தி அவர்கள் என்ன சொல்லி வைத்தார்களோ அது போல இருக்கணும். யார் பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள்? நமக்கு ஆச்சாரியன் ஒருத்தர் கிருஷ்ணமாச்சாரியான்னு ஒருத்தர் சொல்லி வச்சிருக்காரு, கீதையை சொல்லி கொடுத்தாரு. எல்லா அவதாரங்களையும் நம்ம ஒத்துக்க முடியாது சுவாமி. நல்ல தைரியமா சொல்லலாம். திடீர்னு புறப்பட்டு வாமனன் வந்தார், திடீர்னு புறப்பட்டு நரசிம்மர் வந்தார், அவசரமா அவசரமா அவதாரத்தை முடிச்சுன்னு போயிட்டா. அவளை எல்லாம் நம்ம தரிசிக்கிறதுக்கு பயமா வேற இருக்கு. நரசிங்கத்தை பார்த்தா பயமா இருக்கு. பார்த்தா உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம்னு சொல்லி மந்திரமே நம்மள பயபுர்த்தரா போல இருக்குது. அப்படி கிருஷ்ணனுக்கும் வாத்சல்யம், ராமனுக்கும் வாத்சல்யம். அந்த 2 அந்த பெருமாள் இருக்காலே யோனி ஜனிதர்கள், பரிபூர்ணமான அவதாரம். இந்த 2 அவதாரத்தை நாம ஸ்மரணம் பண்ணிண்டா போருமானது நம்ம ஜென்ம கடை தேறிடும். அதனாலதான் நமக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை முழுக்க செவிக்க முடியாது, நம்மளால முடியாது. எல்லாம் தெரிஞ்ச விஷயமா தான் சொல்றேன். தெரியாத விஷயத்த சொன்னோம்னா ஏதோ உளறானே நினைச்சிருவேள். தெரிஞ்ச விஷயத்தான் சொல்லிட்டு இருக்கேன். பார்த்த படத்தை பத்திரம் பார்க்குறோம் இல்லையோ அது மாதிரி. ஏன்னா ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா இனிக்கிறது, 2வது ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டாலும் இனிக்கிறது. அது வேணாம்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை. அதில் சுகர் இருக்கக்கூடியவா எடுக்கக்கூடாதான்னு ஒரு சந்தேகத்தை கேட்டுட்டு டாக்டர் ஒரு மாத்திரை கூட போடணும் பரவாயில்லையோ அப்படின்னு நம்மகிட்ட கேட்கறது.
ஒரு 2 டயபிட்டிஸ்காரம் சேர்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அடியன், 2 டயபிட்டிஸ்காரன் தான் உனக்கு சுகர் லெவல் எவ்வளவு இருக்குது, உனக்கு சுகர் லெவல் எவ்வளவு இருக்குது, அது 2 பேர்கிட்ட பேசிக்கிறது. எனக்கு 350 இருக்கு. முந்தின நாள் பாகவத சப்தாகத்தில் விருந்து நல்லா இருந்தது, சாப்பிட்டுட்டேன் 2 பாயாசத்தை, ஒரு 2 மாத்திரை கூட போட்டு டாக்டர்கிட்ட போனால் HbA1cன்னு ஒன்று பார்க்க சொல்கிறார். அது எக்கச்சக்கமாக இருக்குன்னு சொல்கிறார். இன்சுலினை போடணுங்கிறார். எதுக்கு? நாக்குன்னு ஒன்று அதை கட் பண்ணுறதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு நம்மளால் முடியலையே. நாக்குக்கு அடைவப்பட்டிருக்கோம், கண்ணிற்கு அடிமைப்பட்டிருக்கோம், மோப்பத்துக்கு மூக்கு அடிமைப்பட்டிருக்கோம், எல்லாத்துக்கும் அடிமைப்பட்டிருக்கோம். பகவானிடத்திலே போய் ஆட்படணும் என்று அடிமைப்படுவதற்கு நம்மளால முடியலையே. ஒரு திவ்ய தேச யாத்திரை போகிறோம்னா எத்தனை பேருக்கு துணிச்சல் வர்றது? சுவாமி இவர் திருமேனி நோகதையும் பார்க்காம ஃப்ளைட்லாம் ஏறி அப்படியே ஆகாய மார்க்கமாக போய் அந்த ராமானுஜ தரிசனம் பண்ணி வந்திருக்கக்கூடிய அந்த வைராக்கியத்தை எங்களுக்கும் அருள வேணும்னு விடத்தில் நான் பிரார்த்தனை பண்ணிக்கணும் நம்ம. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மதுரைக்கு பக்கத்தில் ஒரு 14 ரூபா 19 ரூபா டிக்கெட் கொடுத்தா 25 கிலோமீட்டரில் அழகர் கோவிலில் கொண்டு போய் விட்டுருவான். மதுரையில் இருக்கக்கூடியவன் ஒரு வேலும் போகிறதில்ல, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். நானும் மதுரை தான். இந்த கண்ணன் சுவாமி எப்படி எனக்கு தெரியல, பாகவதம் நினைச்சா அவர் போவார் நினைக்கிறேன். ஏமா கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோவில் தளர் இளம் பொழில் சோல் மாலிரின் சோலை தளர் விளராகிலும் சார்வது சதிரே. அவ்வளோ அழகா சொல்றார் ஆழ்வார். உனக்கு வயசாயிடுத்து மூப்பு வந்த பிற்பாடு தான் போய் பெருமாளை சேவிச்சுக்கணும்னா முடியவே முடியாது. நாளைக்கு போவோம், நாளை கழிச்சு போவோம், பெருமாள் திருவேங்கடவனுக்கு மொட்டையை போடுறோம், வேங்கடவனுக்கு மொட்டையை போடுவோம் வேண்டிடுவோம். நமக்கு வேண்டிய மொட்டையை போட்டுக்கிறது வேண்டிக்கிறது இல்லை. நம்ம பெருமாளே உன் இடத்துக்கு வந்து உனக்கு மொட்டையை போடுறேன் அப்படியே சொல்லி பழகிட்டான். பெருமாளும் பா சிரிச்சுட்டு இருக்கார். பரவாயில்ல, இவன் நம்மளை மொட்டையை போடுறவன் தான், இவன் வந்து போட்டுட்டு போட்டுமே அப்படின்னு. இந்த குழந்தை உறக்கட்டும், கல்யாணம் ஆகட்டும், நல்ல பெண் வரன் வரணும், வந்த பிற்பாடு கல்யாணம் பண்ணிட்டு தம்பதி சமேதரா பெருமாள் சன்னதிக்கு அழைச்சிட்டு போறேன்னு வேண்டுதல். குழந்தை வர ஆயிடுத்து, கல்யாணம்னு ஆயிடுத்து, கல்யாணம் ஆன பிற்பாடு அழைச்சின்னு போகணும்னு தோன்றதா, ஒரு குழந்தை பிறந்துட்டுமே, அந்த குழந்தையை சேர்த்து அழைச்சின்னு போவோமே அப்படின்னு ஒரு ஆசை. குழந்தையும் பிறந்துடும், ஒரு வயசாகட்டுமே, குழந்தை ரொம்ப பிஞ்சு குழந்தையா இருக்கு, அங்கே திருப்பதியில் ரொம்ப குளிராமே, இந்த நேரத்தில் போய் அழைச்சின்னு போகிறதா அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் ஆரோக்கியமாக பிரபந்தத்தை வேற சேவிச்சிருப்பான். அப்படியே குளிரக்கூடிய திருவேங்கட மாமலை அப்படின்னு சொல்லி அங்கே தான் ஆழ்வார் போய்க்கிற சரியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நின் கோவிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனேன்ட்டு படியா கிடக்கிறேன்னு ஆழ்வார் வேண்டின்னு இருக்காரு. நாம் ஒரு படி அங்கே போகிறதுக்கு ஒரு எத்தரிக்கிறதுக்கு நமக்கு இல்லையே. அது நமக்கு வேணுங்கிற ஒரு மனசில் இருக்கணும். திடம் வைராக்கியம் இந்த ரெண்டும் இல்லைன்னா பக்தி இருந்தால் அதெல்லாம் வரும், பக்தி இருந்தால் பிரேம வரும், பிரேம வந்தால் கைங்கரியம் வரும், கைங்கரியத்தினாலே சாதனை வரும். இதைத்தான் வரிசையாக சொல்லி வச்சிருக்கா. ஆக அடிப்படை தட்டு என்னவென்னா பக்தி. பக்திக்கு எது சாதனம்? நாம சங்கீர்த்தனம். அவ்வளோதான். கடைசியில் முடிச்சுட்டு வந்து நிற்கக்கூடிய இடம் என்ன தெரியுமோ? நாம சங்கீர்த்தனம். சுலபமான வழி, என்ன 10 பைசா செலவில்லை. இவர்கிட்ட கண்ணன் பாகவர் வந்து ஜாலரா வச்சிருந்து அவர் தட்டிட்டு போகட்டும், நம்மள்ட கை இருக்கு, கைனால தட்டுவோமே, கைனால தட்டி பகவத் நாம ஸ்மரணைய பண்ணுவோமே. அதனால தான் சொன்னார் நாடும் நகரமும் நன்கறியினார். எல்லாருக்கும் தெரியற மாதிரி வீதியில இறங்கி பகவத் பாகவத இப்போ உள்ள பஜனை பத்ததி ஒண்ணுதான் நம்முடைய மனசை இது பண்ணும், வேற ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. ஒரு 4 பேர் வந்து கண்ணில்லாதவர்கள் பகவான் திருமலைக்கு போய் பெருமாளை சேவிக்கணும்னு விஸ்வரூப தரிசனத்துக்கு போவாளாம். 4 பேர், 2 பிறவிக்குருடர்கள், கண் தெரியாது. ஒரு அர்ச்சகர் பார்த்தார், வந்த 4 நாளுக்கு வந்துட்டு இருக்காளே, 5வது நாளைக்கு அவளை பிரசாதம் கொடுத்து, யோய் விஸ்வரூப தரிசனம் 2 கண்ணே தெரியலையே, விஸ்வரூப தரிசனத்துக்கு டெய்லி வரீரே அப்படின்னு கேட்டா, நாங்க பார்க்கலன்னா சுவாமி அவர் எங்களை பார்ப்பார் இல்லையா அப்படின்னாலாம். வேங்கிறவன் என்ன பார்க்குற, நான் அவரை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. மந்திரங்கள் அதே மாதிரி தான், புரிஞ்சு சொல்லணும்னு அவசியமே இல்லை. மந்திரங்கள் சொல்றதுக்கு இப்போ பகவானை நம்ம கும்பிடுறதுக்கு கோயிலுக்கு போறோம் சேவிக்கிறதுக்கு, பெருமாள் நம்மளை பார்த்தாரா இல்லையாங்கிறது எப்படி நம்ம எப்படி அனுமானிக்கிறது? பெருமாள் சேவிக்கிறதுக்கு போறோம், பெருமாளை சேவிச்சு நின்றுண்டு பெருமாளுக்கு கற்பூர ஆரது, கற்பூர ஆரத்தி ஆகிற பொழுது என்ன பண்ணுவான்? கண்ணை மூடிடுவான். நல்ல கண்ணை திறந்து பொழிந்து நின்ன விரானாக இருக்கக்கூடிய ஆதிநாதர் அப்படின்னு இப்படி காமிப்பார். வலது கையிலே சக்கரம், இடது கையிலே சங்கு, திருமுடி, திருவடி, நன்ன சேவையாச்சா அப்படின்னா கண்ணை திறந்து ஐயா ஆகலையே கண்ணை மூடிண்டேனே அப்படின்வான். அப்ப கண்ணை மூடிட்டு அப்படி சேவிக்கிறார். கண் திறந்து பார்த்த அந்த ஜோதி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய பெருமாளை சேவிச்சுட்டு
அதை பின்னாலே கன்னத்தில் போட்டுக்கப்படாதா? கற்பூராரத்தை காண்பிக்கிற போது நம்முடைய அகங்காரம் மமகாரம் நாம் பண்ணின பாவம் நம் கண்ணை இருக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. அப்ப பகவத் நாம சங்கீர்த்தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது ஒன்று இருந்தா போரும்னு சொல்றார். அப்ப விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு தீர்மானம் சொல்லி வச்சார். கேனோபாயன லகுனான் விஷ்ணூர் நாம சகஸ்ரகம் பட்யதே பண்டிதே நித்யம் சிரோதுமிச்சாம் யகம் பிரபு. பார்வதி தேவிக்கு சந்தேகம் வர்றது, நிறைய சமஸ்கிருத பாண்டித்யம் படிச்சிருக்கிறவாளுக்கு தானே விஷ்ணு சஹஸ்ரநாமம் ரொம்ப சுலபமா சொல்ல முடிகிறது. சமஸ்கிருத ஞானம் இல்லாதவா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்ல வேணாமோ? அது எப்படி சொல்றது? பார்வதி தேவிக்கு சந்தேகம் வர்றது. யாரு சந்தேகம் யாருக்கு வரக்கூடாது தெரியுமா? தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீராயிடும்பை தரும். ரொம்ப நன்னா படித்தவனுக்கு சந்தேகம் வரப்படாது, ஒண்ணுமே படிக்காதவனுக்கு சந்தேகம் வரப்படாது. இந்த ரெண்டு பேருடைய சந்தேகம் தீராயிடும்பை தரும் வள்ளுவர் சொல்றார். இவருக்கு சாட்சாத் லோகமாதா மகாலட்சுமி வர்றதுக்கு சந்தேகம் பார்வதி உடனே கேட்கிறா. ஈஸ்வரன்றதுல சுவாமி சுபடத்தில் கேட்கிறா. ஈஸ்வர உவாச ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ட நாம தத்துல்யம் ராமநாம வரானேன்னு சொல்லிட்டா போரும்னா இதை ஒருத்தர் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டார். இப்படி சொல்லிட்டா போருமோ, ராம ராம ராமேத்திட்டா சொன்னா போருமோன்னா போய் குருவிட்ட போய் நம்ம ஆச்சாரிய சுவாமி மாதிரி ஒரு இடத்துல திருவடி வாரத்தில் பணிஞ்சு சுவாமி ராம ராமான்னு சொன்னா போருமா அப்படின்னு கேட்குறார். அது சொல்லிட்டு போடா அப்படின்றார். அது சொல்லிட்டு போ சொல்லா போறோம் அப்படின்னார். அவர் சொன்னா போரும் சொன்ன உடனே அப்படி புறட்டு வந்துட்டு ராம ராம ராமான்னு சொல்லிட்டு இருக்கார். ராமர் வந்துட்டார். இப்போ ராமர் வந்த உடனே என்ன பண்ணா, சீதா பிராட்டி அவரை பிரிச்சிருக்க மாட்டேன் அகலகில்லே நிறையும் என்று வளர்மேல் மங்கை உரை வார்பன் இல்லையா, பெருமாள் புறட்டு போயிட்டார். தாயார் பக்கத்தில் சீதா பிராட்டி வந்துனுட்டா. சீதா பிராட்டியும் பெருமாளும் ராமருமா இருக்கிறதுனால பரத சத்ருக்கன் என்ன பண்ணா, அவ ரெண்டு பேரும் பக்கத்தில் வந்து நின்றுட்டா. இவா எல்லாரும் வந்த உடனே ஆஞ்சநேயன் கண்ணை திறந்து பார்த்தா, ஐயோ நம்ம ஆட்களை காணோமே, எங்கேயும் போனாலும் தெரியல. ஆஞ்சநேயன் அங்கே பக்கத்தில் நின்னார். இவர் பக்தருக்கு ராமான் தானே அழைச்சோம், இவ எல்லாரும் வந்து நிற்கிறாளேன்னு பார்த்து ஆஞ்சநேயர் வரவும், ஆஞ்சநேயர் சிவபெருமானுடைய அம்சம், அவர் புறப்பட்டு வந்துட்டார். சிவபெருமான் என்ன விட்டுன்னு போறேன்னு பார்வதி தேவி அவ பின்னால ஓடி வர, பின்னால விநாயகரும் சுப்பிரமணியனும் அப்பா அம்மா எங்கேயோ புறட்டு போறாடா வாடா அப்படின்னு அவா ரெண்டு பேரும் வர, அங்கே பக்கத்துல நந்தி பார்த்துட்டு இருக்கான். ஐயோ இவாள்லாம் எங்க போறா தெரியலையே, குடும்பத்தோட டூர் கிளப்பிட்டு போறாளேன்னு அவர் வர, ஆக அத்துணை தேவர்களும் அங்கே கூடி நின்று 33 கோடி தேவர்கள்லாம் சுத்தி நின்று அந்த பாகவதனை ஆசீர்வாதம் பண்ணாலாம். அதனால ஸ்ரீராமன்னா போறோமண்ணா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்டநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்னு உண்டாச்சு. ராமனுக்கும் யமதர்மனுக்கும் ஒரு தடவை ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடந்தது. ராமனும் யமதர்மன் ரெண்டு பேரும் உள்ள போயிட்டார். ரகசியங்கள் பேசிக்கிறப்போ 4 பேருக்கு திற மாதிரி பேச மாட்டாரோன்னா அவர் போறார், ராமர் போறார், யமதர்மன் பின்னால போறார். ரெண்டு பேரும் ஒரு தனி ரூம்ல உட்காந்து ரெண்டு பேரும் ஏதோ சம்பாஷணை பண்ணிட்டு இருக்கா. ராமர் சொன்னால் லட்சுமணன்ட்ட, ஓய் நானும் யமதர்மனும் நின்று கொஞ்ச நேரம் பேச வேண்டியிருக்குது, யார் வந்தாலும் நீ உள்ளே விடாதே, இது ராமனுடைய கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். லக்ஷ்மணாழ்வான் வெளியே காத்துன்னு இருக்கான். இந்த மாதிரி நேரத்தில் சோதனை வரும், துர்வாசர் வந்துட்டார். நான் இமிடியேட்டாக ராமனை பார்த்து 4 வார்த்தை பேசணும், எனக்கு இடத்த கொடு அப்படின்னார். ஓய் சுவாமி நீ போகக்கூடாது அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் பார்த்தார். ஓய் நான் என்ன துர்வாச முனிவர் எல்லாம் முக்காலம் கணந்தவர், நீர் என்ன தடுக்கிறது, ராமனை வெளியே வர சொல்லு, நான் போகணும் உள்ள அப்படின்றார். சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வச்ச கேட்காதனால நீ மரமா போன்னு சவிச்சுட்டார். யாரு? ராமன். ராமன் சொன்ன பேச்சை அவர் மீறிட்டாரோன்னு லக்ஷ்மணாழ்வான் உள்ள போயிட்டார். நீ மரமா போ அப்படின்னார். லக்ஷ்மணாழ்வான் பதறி போனார். என்ன சுவாமி ராமர் நீர் என்ன இப்படி ஒரு நாளும் என் மேல கோவிச்சுன்றது இல்லையே, என்ன போய் மரமா போன்னு சவிச்சுட்டியே அப்படின்னார். கவலைப்படாதே, ஆழ்வார் திருநகரியில நம்ம ஆழ்வாரான அவதாரம் பண்ணுவேன், நீ எனக்கு உறங்கா புலியா நின்று பக்கத்துல அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் ஆதிநாதர் ராமனுடைய அம்சமா பொழிந்து நின்று பிரான் இங்க நின்று இருக்கார். பின்னாலே லக்ஷ்மணாழ்வான் உறங்கா புலியாக நின்று, ஏன்னா 14 வருஷ காலம் ராமன் அங்க காட்டில் இருக்கிற போது கண்ணை மூடாம இருந்து பாதுகாத்தார் பாருங்கோ. அதே வேலையை இன்னைக்கும் லக்ஷ்மணாழ்வான் உறங்கா புலியா நின்று நமக்கு சேவை சாதிச்சுட்டு இருக்கார். அவர் கீழே நின்று நம்முடைய சுவாமி நமக்கு சேவை சாதிச்சுட்டு இருக்கார். ஆக இவருடைய திருவிழாரங்களிலே நம்முடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து நாளையிலிருந்து ஞானத்துக்கு ஒரு விருந்தாக, ஞானம் என்றால் உண்மையின் அர்த்தம் விளக்காகவும், ஒரு பக்கம் ஆழ்வார் ஞானத்தை சுடர் விளக்காகவும் ஏற்றி வச்சு ஒரு ஆழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு செவிக்கிறாரே, அப்படி முதலாழ்வார்கள் ஏற்றி வைக்கக்கூடியதான ஞானம். இந்த ஞானம் நமக்கு எல்லாருக்கும் கிட்டதில்லை.
ரொம்ப சுலபமாக அந்த ஞானம் நமக்கு வந்துடாது. ஞானம்ங்கிறதுக்கு அறிவுன்னு அர்த்தம். அறிவுன்னா சிற்றறிவு பேரறிவுன்னு ரெண்டு இருக்கு. இந்த ஞானத்துக்கு அறிவு பேரறிவுன்னு அர்த்தம். அதைத்தான் விஞ்ஞானம்னு சொன்னார்கள். அதை விஞ்ஞானம்னு வார்த்தையை சொல்ல விஞ்ஞானம் பிரஜானம் சாலவித ஞானம் சங்கல்பமானம் அப்படி ஒரு மகேஸ்வராணி சூத்திரம் சொல்றது. அப்படி ஞானத்தை சொல்லுகிற பொழுது அந்த ஞானம் நமக்கு உண்மையான ஞானமாக இருக்கணும். அந்த உண்மையான ஞானத்துக்கு பேர் தான் மெய்ஞானம்னு பேர். அந்த மெய்ஞானத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. மெய்ன்னா உண்மைன்னு அர்த்தம், மெய்ன்னா இந்த உடம்புன்னு அர்த்தம். ஆக மெய்ஞானம்ன்றது உண்மையை உடம்பை பற்றின உண்மையான அறிவு. உடம்பை பற்றின உண்மையான அறிவு என்னது? க்ஷணத்துக்கு நமக்கு இங்கே இருக்க போறதில்லை, அழிய போறது. இந்த உடம்பு நமக்கு நித்தியம் இல்லை, ஆத்மா ஒன்றுதான் நித்தியமானது அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாம் இந்த நம்ம அபிமானத்தை தேகத்தின் மேலே வைக்காம பகவான் மேலே அந்த அபிமானத்தை வைக்க வேண்டும். அதனால தான் தேகாபிமானம் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு யோகம் ஞானம் ஆசனம் இதெல்லாம் சொல்லப்பட்டது. 3 நேரத்துக்கு சத்யாவதனத்தை பண்ணணும். காலையில எழுந்திருந்து பத்மாசனம் போட்டுக்கொண்டு நாம் காயத்ரி ஜபத்தை பண்ணணும். அப்படிலாம் இல்லாத பட்சத்துக்கு அவனுக்கு பிரம்மதேச உண்டுவாதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகையினால் அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இருந்து பின் வழித்தோன்றலாக நமக்கு ராமானு சம்பந்தத்தை வைத்து கூட்டார்களே. நமக்கு இன்னும் நிறைய பேருக்கு பெருமாள் கோவிலில் போய் தீர்த்தம் கொடுத்த பிற்பாடு இந்த ஒரு சடாரின்னு ஒன்று தலையில் சாத்துறாளே, அதெல்லாம் ரொம்ப கலோக்கிலா. பெருமாள் கோவிலுக்கு போனால் ஒரு இரும்புனால பண்ண தங்கத்தினால பண்ண தொப்பி வைக்கிறா, அப்படி பேர் கலோக்கிலா பேசிக்கிறா. அதெல்லாம் ஒரு அபத்தமான ஒரு விஷயம். ஏனென்றால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பந்தத்தை யார் ஒருவருக்கு உண்டுன்னா நம்மாழ்வாரோட சேர்த்தியானவர்களுக்குத்தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பந்தம். அப்ப நம்மாழ்வாருடைய திருவடியை அந்த ஸ்ரீ சடகோபத்தின் மேலே, சடகோபம்னா இந்த சடத்தை கோபித்துக் கொண்டவர், இந்த சடத்தை கோபித்துக் கொண்ட அவருடைய திருவடி நம் தலை மீது வைத்தால்தான் நாம் இந்த தேகாபிமானத்தை விட்டொழிப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம பண்ணிக்கிற ட்ரெஸ் என்ன, நம்ம பண்ணிக்கிறது என்ன, எல்லாமே நமக்கு அந்த அபிமானத்தின் மேலே தவறுகளை நினைத்து கொண்டு பகவானை ஸ்மரணை பண்ணுவதற்கு நாம் மறந்து விடுவோம். ஆகையினால் அவைகளெல்லாம் போக்குவதற்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணினா போரும். அப்படிங்கிறதாலே நானும் நகரமும் நன்கறிய நமோ நாராயணா அப்படின்னு சொல்ல சொன்னா. அப்ப அந்த சங்கீர்த்தனத்தை நாம் பண்ணக்கூடியதுக்கு ஏதாவது நேரம் இருக்கா? பண்ணதுனால எது பிரயோஜனம் இருக்கா? யார் இன்ன ஜாதியிலே இன்ன வருடத்திலே இந்த கோத்திரத்திலே இருக்கக்கூடியவா, இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவா இந்த நாமஸ்மரணையை பண்ணணும்னு ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையவே கிடையாது. எப்ப வேணுமானாலும் சொல்லலாம். ஆசௌசத்துக்கு இருக்கிற போது கூட பண்ணலாம், சொல்லலாம். மலஜல விசர்ஜனம் பண்ணுகிற பொழுது கூட நீ முழங்கால் போட்டு உட்கார முடிய போது கிருஷ்ணான்னு சொல்லிட்டு உட்காரலாம். ஐயையோ நம்ம அவுட் சைட் போயின்னு இருக்கோமே, அப்ப போய் கிருஷ்ணனை கூப்பிடுறதா நினைக்க வேண்டியதே இல்லையே. அப்படித்தான் பெரியவா சமாதானம் சொல்லி வச்சிருக்கா. எந்த நேரமும் பகவானுடைய நாமத்தை ஸ்மரணை பண்ணிக்கொண்டே இருக்கலாம். உறங்கும் போதும் ராமராமா என்பேன், எழும் போதும் ராமராமா என்பேன். எல்லா நேரமும் ராம 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தாலே போதுமானது. கிருஷ்ண 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 கிருஷ்ணன்னு சொன்னாலே போதுமானது. அதனால்தான் இன்றைக்கு நமக்கு சொல்லப்படக்கூடிய அந்த நாம சங்கீர்த்தத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் எல்லாம் யார்? ஆழ்வார்கள். கலியுகத்து தர்மத்திலே கலவு நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லித்தான் நமக்கு பாகவத பெருமக்கள்லாம் நமக்கு காண்பிச்சு கொடுத்திருக்கா. இந்த கலியுகத்திலே அவதாரம் பண்ண ஆழ்வார்கள்லாம் எங்கே அவதாரம் பண்ணினா? கலவுகள் பவிஷ்யந்தி நாராயண பராயண கொஷித் கொசித் மகாபாகே திரவிடேசே சுபூர்ஷா தாமிரபணிடதி யத்தே கிருத்தமாலா பயஸ்வினியும். அங்கே இங்கே நம்ம திருநெல்வேலியில் பிறந்ததுக்கே நமக்கு ஆழ்வார் சம்பந்தம் கிடைச்சாச்சு. திருநெல்வேலியில் கிடைச்சது நம்ம இங்கே திருநெல்வேலியில் பிறந்ததுக்கே ஆழ்வார் நமக்கு அவருடைய சம்பந்தம் கிடைச்சாச்சு. ராமானுஜர் இங்கே தான் அப்படியே பவிஷ்யதாச்சாரிய விக்ரமா அவர் அவதாரம் பண்ணி நம்ம இந்த சங்குமுகத்துறையிலேயே ஆழ்வார் திருநிலை கிடைச்சுட்டார். அப்போ அவர் சம்பந்தம் நமக்கு கிடைச்சுடுத்து. ஆழ்வார் சம்பந்தம், ஆச்சாரியன் சம்பந்தம் இதெல்லாம் கிடைச்ச பிறகு நமக்கு என்ன ஜென்மாவை பற்றி என்ன ஒரு கவலை? என்னைக்கு போயிட போகிறோமோ, என்ன ஆகிட போகிறோமோ, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. என்ன வியாதி வந்து உடனே ப்ரெஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கணும், மாத்திரை என்ன எழுதி கொடுக்கணும், என்ன கஷாயம் சாப்பிடணும். நான் ஒரு வருஷமும் ஆழ்வார் திருநெல்வேலியில் சுவாமியுடைய அனுகிரகத்தில் ஆழ்வார் திருநெல்வேலி நம்ம எம்பெருமானார் மடத்துக்கு பக்கத்திலேயே ததியாராதன மண்டபம்னு ஒன்று இருக்குது. அங்கே இலவச சித்த மருத்துவ முகாம் நடத்தது அடியனுக்கு பழக்கம். சுவாமி தான் அதுக்கு அனுகிரகம் பண்ணினார். எங்கேயாவது மெடிக்கல் கேம்புக்கு ஜிஆர் சுவாமிகள் போய் பார்த்துருக்கீங்களா?
எங்கள் கேம்புக்கு வாங்க பார்க்கலாம். சுவாமியே எழுந்தருளி வந்து சாட்சாத் ராமானுஜருடைய அந்த திருவடிவாரத்திலேயே அங்கே வரக்கூடிய பேஷண்ட்டு எல்லாரும் நல்ல குணமாகி போயிட்டு தான் எனக்கு தகவல் கிடைக்கும். யாருமே திரும்ப அந்த வியாதியோடு வந்ததா அடியனுக்கு தகவல் இல்லவே இல்லை. அவர் சுவாமியோட முகஸ்துதிக்கு நான் அடியன் சொல்லலை, சாட்சாத் உண்மையை சொல்லுகிறேன். ஏன்னா பகவானுடைய பகவத் சன்னதியில் நாம் வந்து முன்பின் முரணாக சொல்லக்கூடாது. அந்த ஆழ்வார்த்தினரி கேம்புக்கு இந்த கேம்புக்கெல்லாம் வந்தவாள்லாம் இங்கே கொஞ்சம் தாசிகள் இருக்கா, கொஞ்சம் பேர் இருக்கா. ஆகையினால் அந்த மாதிரி நோய் வந்த விடத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால் அதுக்கு விஷ்ணு சாஸ்திரம் தான் பதில் சொல்கிறது. சாஸ்திரம் சொன்னால் போகிறோம். இப்போ தமிழ்லாம் வந்துடுத்துன்றா. அதை ஒரிஜினலாக நம்ம சமஸ்கிருதம் படிக்க தெரியலனாலும் உட்காந்து கேட்க 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 அது தானாக வந்துடும். அது என்ன செய்யணும், வியாதி வந்துடுத்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறார். அச்சுத அனந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷசான். பேஷசம்னா மருந்துன்னு அர்த்தம். அச்சுத அனந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷசான் நஸ்யந்தி சகலாரோகான் சத்தியம் சத்தியம் வதாம்யகம். சகலாரோகான் 4448 வியாதி இருக்கிறதா ஆயுர்வேத வைத்தியம் சொல்கிறது. வைத்திய சாஸ்திரம் 4448 வியாதி. யமபுராணத்தில் 4448 யமகங்கரர்கள் இருக்கிறதா யமபுராணம் சொல்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? சளி ஒரு யமன், இருமல் ஒரு யமன், காய்ச்சல் ஒரு யமன், தலைவலி ஒரு யமன். ஏன்னா தலைவலி வந்துடுத்துன்னு இப்படி பிடிச்சுட்டா அது தலைவலி பிரெயினில் உள்ள கேன்சராக கூட இருக்கலாம். ஏன்னா பயமுறுத்துற அப்படின்றாங்க. தலையிலே இருக்கக்கூடிய கேன்சராக இருக்கலாம் தலைவலின்னுட்டோ. வேற நம்ம இப்போ பேசுறது தலைவலியாக இருந்தாலும் இருக்கலாம். நம்ம முடிச்சிட போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைவலின்னுட்டு வந்துட்டா தலையில் கேன்சராக இருக்கலாம். தும்மல் வந்தால் தும்மல்லேருந்து குழந்தைக்கு பிரெயின் ஃபீவர் வந்துடுறது. 35 வருஷம் அனுபவம் அடியனுக்கு இருக்குது. 1987 இருந்து அடியான் வைத்திய தொழில் பண்ணிட்டு இருக்கேன். 1987 இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சித்தா கல்லூரியில் தான் காலேஜ் தான் படித்தேன் அடியான். பிறகு எம்டி இங்கே தான் வந்து படித்தேன். நான் பண்ணின பிராப்தம் ஜிஆர் சுவாமியோட சம்பந்தம் எனக்கு கிடைக்கணும்னு ஆசை. 15 வருஷமாக இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வாத்தியாரா இங்கே ஒரு டாக்டரா ஒரு சீஃபாக இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். குழந்தைகள் மருத்துவத்துக்கு. குழந்தைகளுக்கெல்லாம் பாருங்கள் சளி பிடிச்சிருத்துனால உடனே நம்ம கவனிச்சிடணும்னு நம்ம ஏதோ பண்ணுவோம் இல்லையா, ஆன்டிபயோட்டிக் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டுருப்போம். அதை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பிரெயின் ஃபீவராக மாறுறது. பயமுறுத்துறேன்னு நினைக்க வேண்டாம், உண்மையை சொல்கிறேன், யதார்த்தத்தை சொல்கிறேன். ஆக நமக்கு அந்த விஜிலன்ட், நமக்கு அந்த எச்சரிக்கை உணர்வு வேணும். அப்போது யமபுராணத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடியது உண்மையாக தோன்றதே. யமத்தில் வந்து 4448 யமகங்கரர்கள்ங்கிறது கற்பனையான வியூகம். 4448 வியாதியாக அப்படி சொல்லி வச்சுருக்கான். அப்படி தான் சொல்லணும். இப்போ உள்ளபடி யம தர்மன் யாருன்னு உங்களுக்கெல்லாம் கேள்வி இருக்கும். கேன்சர் தான் யம தர்மன், வேறு ஒருத்தரும் இல்லை. கொஞ்சம் இருந்து பார்த்து உட்கார்ந்து இருந்துட்டு அழைச்சின்னு போயிடுறான். ஆக கேன்சர்லாம் எதுக்கு வர்றதுன்னு நினைக்கிறேன் நீங்கள்? ஏதோ இப்போ கர்மா பிராப்தமா அது சொல்கிறது. பூர்வ ஜென்ம கிருதம் பாபம் வியாதி ரூபேண பீடிதம். ஒருத்தருக்கு வியாதி வருதுன்னா பூர்வ ஜென்ம கிருதம் பாபம்னா பிராராப்த கர்மம் சஜித கர்மம் பூர்வ கர்மம்னு நம்ம பண்ணினா கர்மங்கள் இருக்குது, அதுதான் வியாதியாக பீடிக்கிறதுன்னு இருந்தாலுமே ஆனால் அதையும் நாம் வந்து போக்கிக்கணுமானா நமக்கு பகவத்துடைய அனுகிரகம், பாகவத அனுகிரகம், ஆச்சாரியோடைய அனுகிரகம் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு இருந்தால் பெருமாள் தானாக அனுகிரகம் பண்ணுவார். அச்சுதானந்த கோவிந்தாங்கிறத நிரூபணமான ஒரு விஷயத்தை சொல்லி அடி தலை கட்டுறேன். ஆதிசங்கர் நம்ம சுவாமி 100 வருஷம் இருந்தார் இல்லையா, நம்ம சங்கராச்சாரியார் சுவாமி சந்திரசேகரேந்திர சுவாமி. அவர் என்ன பண்ணினார், ஒரு தடவை அவர்லாம் இந்த யோகிகள் யதிகள்லாம் வந்து நினைச்சா குளிச்சிருவா, நினைச்சா போய் ஸ்நானம் பண்ணுவா. ஸ்நானம் பண்ணுறதுக்கு அவளுக்கு வந்து கங்கா ஜலம் வேணும், கிணறு இருக்கணும். சுவாமி மத்தியானம் ஒரு 2-3 மணிக்கு ஏதோ ஒரு அனுஷ்டானத்துக்கு போய் அவர் ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லி நம்ம சுவாமி போய் நிற்கிறார். சங்கராச்சாரிய சுவாமி போய் நிற்கிறார். அங்கே ஒரு மாதிரி குளிர்றது. குளிர்னோடனே அவளுக்கு என்ன ஒரு சின்ன ஒரு 4 முழ துண்டு, மேலே ஒரு சின்ன ஒரு துண்டு, அங்கே அவ்வளவுதான். அது மேலே அவன்கிட்டலாம் ஒன்றும் கிடையாது. அது என்ன குளிர்றதேன்னுட்டு அந்த கிணத்துக்கு பக்கத்துலேயே புத்தத்தில் அதை போட்டு படுத்துனுட்டார். அவருக்கு பிஏ ஒருத்தர் சுவாமி ஒருத்தர், அவர் என்ன ஓடி வந்தார், சுவாமி என்ன பண்ணுறது அப்படின்னா, இது மாதிரி ஒரு குளிர்றது மாதிரி இருக்கிறாடக்கு அப்படின்னா சுக்கு கசாயம் போட்டு தரவா அப்படிங்கிற. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், குளிக்கிறதுக்கு வெந்நீர் ஜலம் எடுத்துகிட்டு வரவா, வெந்நீரெலாம் எடுத்துகிட்டு வரவா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வேத பாடசாலை வித்தியார்த்திகள்லாம் போயிட்டாளா பள்ளிக்கூடம் விட்டு அப்படின்னா, இல்லை சுவாமி எல்லா வித்தியார்த்திகளும் இங்கே தான் இருக்கா, படிக்கிற வேத பாடசாலை மாணவர்கள் வித்தியார்த்திகள்னு பேர் அவள்லாம் அங்கே தான் இருக்கா, அழைச்சிட்டு வாடா, எல்லாரும் அழைச்சிட்டு வாடினார். ஒரு 25-30 குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள், ஒரு 10-12 வயசு பிரபஞ்ச குழந்தைகள் சுற்றி நின்றுண்டு உட்காண்டிருக்கா. சுவாமியுடைய அனுகிரகத்துக்காக சொன்னார், சுவாமி நீர் வந்து விஸ்வம் விஷ்ணு வசக்காரஹோ இருந்து வனமாளி கதி சாங்கி வரைக்கும் நான் சொல்கிற வரைக்கும் விடாமல் சேவிங்கடா அப்படின்ன.
இவாள்லாம் விஸ்வம் விஷ்ணு வசர்கார பூதபோய பகவத் பிரபுன்னு ஆரம்பிச்சிட்டா. அத்தனை வித்தியார்த்தி குழந்தைகளும் சொல்ல 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 ஒரு ஆவர்த்தியாச்சு, 2வது ஆவர்த்தியாச்சு, 3வது ஆவர்த்தி போது துண்டை உதறி எந்திரிச்சிட்டா சுவாமி. காய்ச்சல் போயிடுத்து. எப்போ போச்சு தன்ராஜ திருமார் தெரியுமா? அவருடைய வாயினால திருவாய் மலர்ந்துள்ள ஒரு விஷயத்தை அடியே சொல்லிட்டு இருக்கேன். அச்சுத அனந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷான் அசந்தி சகலாரோகான் சத்தியம் சத்தியம் வதாமியகம்னு இந்த ஸ்லோகத்தை திரும்ப 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 சேவிக்க சொன்னார். அதை சேவிக்க சேவிக்க அவர் ஜுரம் விட்டுடுத்து எழுந்துட்டார். அது நமக்கு ஏன் ஆகலை? நமக்கு ஆகாது. இது ஆமாம், இதை சொன்னாலாம் ஆகுமாக்கும் இந்த நம்பிக்கை ஒன்று. அச்சுத ஆனந்த கோவிந்த இது என்ன 3 பேர், இந்த 3 பேரை சொன்னோம்னா நமக்கு சுரம் சரியாயிடுமா? அப்படி ஒரு அவநம்பிக்கை, நமக்கு இஷ்டமான நம்பிக்கை இல்லை, அதில் ஒரு ஆழ்ந்த பற்று இல்லை, அதில் ஒரு அதீதமான ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால்தான் நமக்கு பலன் கொடுக்குமே ஒழிய இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஆக பகவானிடத்திலே நாம் வைக்க வேண்டியதெல்லாம் பற்று ஒன்று தான். பற்று கூட இல்லை, அவனிடத்தில் போயிட்டு நம்பிக்கை ஒன்று தான். பற்று வச்சா அப்புறம் வரவு வந்துடும், பற்று வைக்கப்படாது. அதனால அவனிடத்தில் வைக்க வேண்டியதெல்லாம் நமக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நமக்கு எப்பொழுதும் வீண் போகாமல் இருப்பதற்கு கை தூக்கிவிடக்கூடியவர்கள் ஆச்சாரிய பெருமக்கள். இவற்றை நம்ம ஒரு கையை அப்படி மேலே தூக்கினா போகிறோம், உடனே தூக்கி மேலே விட்டுருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ வைகுண்டம் கிடைக்கும்னு ஒருத்தர் கேட்டார். வைகுண்டம் உனக்கு எப்போ வேணுமோ வாங்கிக்கலாம்னு சொல்கிறார். ராமானுஜர் இடத்துல போய் கேட்குறார், எனக்கு வைகுண்ட பிராப்தம் இருக்கா, மோட்ச பிராப்தம் இருக்கான்னு சொல்கிறார். உனக்கு இருக்குது, நீ கை காணிக்கிற எத்தனை பேர் இருக்கா அத்தனை பேருக்கு மோட்ச பிராப்தம் இருக்குது அப்படின்னு சொன்னாரோன்னு நமக்கு ததிபாண்டம் கிருஷ்ணனுடைய இதில் விஷயங்கள் தெரியறது இல்லையா? நம்மளாம் அனுபவிக்கிறோம் இல்லையா? ஒன்று இருக்க அசத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு பானை, அந்த பானைக்கு அந்த இடையன் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இதற்கு கூட முக்தி தரணும்னு சொல்லி பகவான் கிருஷ்ணகிட்ட கேட்கிற பொழுது உனக்கும் தரேன், நீ வச்சிருந்த தயிர் பானைக்கும் தர்றேன்னு சொல்லி ததிபாண்டத்துக்கெல்லாம் மோட்சம் கொடுத்த ஒரு மகாத்மா. நம் பக்தி பண்ணக்கூடிய ஆச்சாரியர்களுடைய சம்பந்தம் இருக்கக்கூடிய நமக்கு அவர் மோட்சம் கொடுக்க மாட்டாரா? ஆகையினாலே நாம் வைக்க வேண்டியது எல்லாம் பகவானிடத்திலே நம்பிக்கையும் அவர் சொல்லி கொடுத்திருக்கும்படியாக இருக்கக்கூடிய அந்த வேத பாராயணங்களை காட்டிலும் ஒருபடி நாம சங்கீர்த்தனம் உசந்ததாத்தான் இப்பொழுதுள்ள தர்மத்துக்கு சொல்லப்படுறது. இவெல்லாம் கனவாடிகள் சொல்றது நம்ம வாயில ஒரு அக்ஷரம் நுழையுமா? நாம் யாரும் இவாளையெல்லாம் போட்டு பாதுகாக்கிறதே இல்லை, இவாளையெல்லாம் நம்ம யாரும் ஆதரிக்கிறது இல்லை. ரொம்ப கவலையான ஒரு விஷயம். ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறோம், ஆனால் ஆண்களில் நம்ம மறுநாளைக்கு திருமணம்னு ஒன்று வச்சுருப்போம். நம்ம ஹிந்து தர்மத்தை சனாதன தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு வேதம் நமக்கு முக்கியம். வேதம் படிக்கிறவாளை ஆதரிக்கணும். வேதத்தை ஆதரிக்கிறது மாதிரி வேத மாதான்னு பேர், வேதத்துக்கு வேத மாதான்னு பேர். அதை படிக்கக்கூடியவாள்லாம் வச்சு கனவாடிகளை எல்லாம் நாம் மறுநாளைக்கு கார்த்தால கல்யாணம் பண்ண போகிறோம் பொண்ணு பையனுக்கு, இல்லை ஒரு உபநயனம் பண்ண போகிறோம்னா முதநாளைக்கு உதகசாந்தின்னு ஒரு வைபவம் இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ? அதெல்லாம் பிராமணர் வீடுகள்லாம் பண்ணுறது, நம்ம வீடுகள்லாம் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. யார் வேணுமானாலும் உதகசாந்தி பண்ணலாம். அப்போ உதகசாந்தி பண்ணுற போது ஒரு 4 வேத ரித்துக்களை அழைத்து கொண்டு உதகசாந்தி பாராயணத்தை பண்ண வச்சா அந்த குழந்தையோடைய வாழ்க்கை ஸ்ரேயஸ் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நம்ம பண்ணுறதில்லை. அதனால தான் கல்யாணம் பண்ண 6ஆம் மாதம் கோர்ட்டுக்கு போய் நிற்கிறான் 2 பேருமே. எனக்கு அவனை பிடிக்கல, அவனுக்கு இவனை பிடிக்கல. எத்தனை விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா எல்லாமே நம்ம வேதத்தையும் ஸ்மிருதிகளையும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். நாம சங்கீர்த்தனத்தை சொல்லலாம். ஆனால் லௌகிகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு கரையான் புற்று போல அப்படியே விறுவிறுவிறுன்னு மேலே ஏறி அப்படியே நிமிர்ந்து நின்றுருக்கு. அதையெல்லாம் ஒழித்து கட்ட வேணுமானா ஆங்காங்கே ஒவ்வொரு இடத்துல இது மாதிரி ஒரு பாகவத சப்தாகம் போல, ஒரு பகவத் பஜனை மேளா போல எல்லாம் அங்கங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கலியுகத்திலேயும் இதை நாம் கேட்கிறோம்னா நாம் பூர்வத்தில் பண்ணின வரப்பிரசாதமாகத்தான் இருக்க முடியும். அது நம்முடைய சுவாமியுடைய அந்த அடி திருவடி வாரங்களை நாம் பிடித்து கொண்டால் என்றைக்கு நமக்கும் மோட்ச வீடு பக்கத்திலேயே இருக்கிறது என்பதை நாம் உறுதியாக நம்பலாம் என்பதை கூறிக்கொண்டு சுவாமியுடைய திருவடிகளுக்கு அடியனுடைய நமஸ்காரங்களை மறுபடியும் சமர்ப்பிச்சுண்டு அடியன் தலை கட்டுகிறேன். மங்களமும் கோசலேந்திராய மகனீய குணாத்மஜே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம்.
எனக்கு இட்டிருக்க ஒரு ஆக்ஞை என்னென்னா, இப்போ நம்முடைய பெண்கள் எல்லாம் வந்து அவரவர்களுக்கு உண்டான சுதர்மத்தை யாரும் கடைபிடிக்காமல் போகிறாளே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கவலை சுவாமி ஆச்சாரியனுடைய மனசில் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ரொம்ப சிட்டிலெல்லாம் இந்த திருமாங்கல்யத்துக்குன்னு ஒரு மதிப்பு கொடுத்து வச்சுருந்தா அதெல்லாம் இப்போதைக்கு கொடுக்குறாப்புல தெரியலையே. அப்புறம் பெண் குழந்தைகளா ஆண் குழந்தைகளா அவளெல்லாம் நம்ம எப்படி சொல்லி வளர்க்கணும்? அந்த குழந்தைய வளர்ந்தப்பவே பிறந்தப்பவே தொட்டிலில் போட்டு தாளாட்டுறதுக்கு ஏதாவது ஒரு பாசுரத்தை சொல்லி தாளாட்டலாம் இல்லையா? ஆறாரோ ஆரியரோ நீ யாரோ நான் யாரோன்னு பாடினா நன்னாவா இருக்குது? அப்போ அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பாசுரத்தை சொல்லி, ஒரு தியாகராஜ கிருதி தெரிஞ்சா அந்த தியாகராஜ கிருத்தியை சொல்லி, திருப்பாவன் 30 பாட்டு ஏதோ ஒரு பாட்டு தெரிஞ்சால போருமே. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருணை ரமணை துறைவனை குழந்தை எழுந்திரிச்சாலும் பரவாயில்ல, அது கேட்கும். அப்படி சொல்லி தான் சேர்த்து பார்த்துக்கிறது. மண்ணு பூக்கள் கோசலை தன் மடிவயிறு வாய்த்தவனே, மண்ணு பூக்கள் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே, என்னுடைய எண்ணமுதே ராகவனே தாலேலோ. நீங்கள் தூங்குறாதீர்கள், குழந்தை தூங்குறதுக்கு பாட வேண்டிய பாட்டு. மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே, என்னுடைய எண்ணமுதே ராகவனே தாலேலோ. இப்படியும் பாடலாம், இப்படியும் பாடலாம். குழந்தை சத்தத்தை கேட்டு தூங்கிடும், அம்மா அதான் மிரட்டுறா அப்படின்ட்டு. நன்ன தாளாட்டினாலும் குழந்தை தூங்கும். அப்படியெல்லாம் ஒரு விஷயங்கள் நாம் விட்டுட்டோமே. குழந்தைகளுக்கு நாம் சொல்ல வேண்டிய நம்ம சுதர்ம அனுஷ்டானங்களை நாம் வந்து இந்த 7 நாள் பாகவத சப்தாகம் முடிச்சுட்டு போகிற போது, இப்போ சமீபத்தில் மார்கழி மாதம் நம்முடைய கிஞ்சித்காரம் சேஷப்பன் எத்தனை சின்ன குழந்தைகளை எல்லாம் அழைச்சிண்டு பஜனை பண்ணிட்டு ஃபேஸ்புக்கில் போட்டார். நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷம். எந்த ஊரில் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. அடியன் திருநெல்வேலியில் தான் இருந்தேன். அவர் எங்கேயா பண்ணுறாருன்னு அடியனும் போய் சேர்ந்து சேவிச்சுக்கலாமேன்னு ஆசையாக இருந்தது. அவர் பண்ணிட்டு இருந்தார். அது மாதிரி நாம் கோவில்களில் இந்த பஜனை மடம் இருக்குன்னா சாயங்காலத்தில் ஒரு சத்சங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறது, கொஞ்ச நேரத்துக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது. 10 நாள் குழந்தைங்க வந்து வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ணினோம்னா 7:30 மணிக்கு நீங்கள் வந்துடணும். நீ 7:30 மணிக்கு வந்தால் தான் உனக்கு 8 மணிக்கு வந்து தோசைவா தருவேன், இல்லைன்னா கட்டு சாதத்தை சாப்பிட்போ அப்படின்னு சொல்லி பாருங்க. குழந்தை தோசைக்கு ஆசைப்பட்டு வரும். இங்கே ஒரு பிரசாதம் கொடுப்பாள, அதையும் சாப்பிட்டு கோழி தோசை வேணாம்மா, பஜனை மடத்தில் கொடுத்த சக்கரை போல போகிறோம் நல்லா இருக்குது அப்படின்னு போயிடும். ஆக நாம் நம்முடைய சுதர்மங்களை அனுஷ்டானம் பண்ணணுங்கிறது இப்பெல்லாம் வயசானமாக கையில் இருந்தாலும் சிறு குழந்தைகளில் பிராயத்தில் இருக்கக்கூடிய இந்த பாருங்க, இதெல்லாம் ஒரு குழந்தை நல்ல திருமண் அப்படியே ஜோராக இட்டு நீங்கள் வந்து உட்காந்துருக்கான் பாருங்க. இப்படியெல்லாம் நமக்கு குழந்தைகள் கிடைக்கணும். ஒரு குழந்தை இல்லை, இது 100 1000 நமக்கு பெருகணும். அப்பொழுதுதான் எல்லா சனாதன தர்மம் எந்த விதமான ஒரு விகல்பத்துக்கின்றி நல்லபடியாக நமக்கு வந்து சேரும் அப்படின்றது சுவாமியுடைய அபிலாஷம் மாத்திரம் இல்லை, இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய அபிலாஷயமாக அது இருக்க வேணும். அது சுவாமி உங்களிடத்துல வந்து அதை சொல்ல வேணும் என்று எனக்கு ஆக்கிய கொடுத்தார், அதை சொல்லிட்டேன். ஷாம். ஸ்ரீ ரங்கநாதன் அவர் கைங்கரியம் எல்லாரையும், அதாவது காது குளிர நம்ம பாகவதம் ஆச்சாரியோட அனுகிரக பாஷணைகள்லாம் கேட்கணும். வயரை நல்லா குளிர வைக்கிறது ரங்கநாதனும் அவ குடும்பத்துக்காரனும். ஸ்ரீ ரங்கநாத மூர்த்திக்கு
குருமூர்த்தி குரு சங்கர் அவர் இங்கே ஆரம்பத்திலிருந்து இந்த ஊர் கிராமத்து ஒரு பக்தர், கைங்கரியதாரர், அப்படி ஒரு கைங்கரியம் பண்றார். அவருக்கு ஏதாவது பட்டம் கொடுக்கணும்னு சொன்னா அது ஆச்சாரியால் தான் கொடுக்கணும். கைங்கரிய சிகாமணின்னு ஆச்சாரியால் பட்டம் கொடுத்திருக்கார். புஷ்ப அலங்காரம் திரு ஜானகிராமன் அவர்கள். ஜானகிராம் தம்பதிகள் இப்ப ஆசீர்வாதம் அளிக்கிறார். அலங்காரம் திரு முத்துராஜ் விடாம ஆரம்பத்திலிருந்து அவர் கிருஷ்ணரை அப்படியே நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. அடுத்து எப்பொழுதும் எங்கள் இருக்கிற கண்ணன் கிருஷ்ணன் தான் அவ்வளவு பிரியமானவர். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் மேனேஜராக இருந்து பல நற்பணிகளெல்லாம் செய்து, அது மட்டுமல்லாமல் நாம சங்கீர்த்தம் என்று சொல்லக்கூடிய எல்லோரையும் தன்னுடைய பாட்டால் ஈர்த்து மேன்மையான இலக்கை அடைவதற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் திரு கண்ணன் சுவாமி அவர்கள் 2 வார்த்தை பேசுவார். जय सद्गुरुनाथ महाराज की जय. आचार्य திருவடிகளே சரணம். எம்பெருமான திருவடிகளே சரணம். அடியேடுக்கும் ஆச்சாரியால் ஒரு நிமிஷம் பேச சொல்லி, எனக்கு அவ்வளோ தூரம் பேசுறதுக்கு வராது, இருந்தாலும் ஆச்சாரியாளோடு ஆகியபடி 2 வார்த்தை சொல்கிறேன். எனது தந்தை 90 வயசு ஆச்சு, தாய் 80 வயசு. அவங்க இப்போ தான் ரீசெண்டாக தான் பகவானோட திருவடி அடைஞ்சாங்க. 2013 ஆழ்வார் திருநகரியில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஆரம்பிக்கணும்னு அடியனை நியமித்து, அது ஆச்சாரியோட கிருபையில் ஆச்சாரியோட திருக்கரங்களாலேயே அந்த பிரான்ச் ஆரம்பித்தோம். அது ஆச்சாரியோட திருக்கரங்கள் எவ்வளோ விசேஷம்னா, நான் 2 வருஷத்தில், அதாவது ஒரு சின்ன கிராமம், குக்கிராமம், அந்த கிராமத்தில் வீட்டுக்கு வீடு ஏறி இறங்கி பண்ணாலுமே ஒரு ஆச்சாரியாளோட ஒரு அனுகிரகத்தினாலையும் அவரோட திருக்கரங்கள்னால ஆரம்பித்தனாலையும் தான் எனக்கு 2 வருஷத்தில் 18 கோடி மொத்தம் கொண்டு வர முடிஞ்சது. அது ஆச்சாரியாளோட கிருப்பை தான். அது மட்டும் இல்லாமல் ஆச்சாரியாள் மாதிரி சௌலபியமாக அனுகிரகம் பண்ணுறது யாரும் முடியாது. ஏன்னா ரொம்ப சௌலபியம். ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்டு, என்ன எப்படி அப்பா அம்மா சௌரியமாக இருக்காளா, இப்படி ஒவ்வொன்றையும் கேட்டு கேட்டு பண்ணி
அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு ஆச்சாரியால் உண்டுன்னா அது நம்ம ஜிஎஸ் சுவாமிகள் தான். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஸ்ரீ ராமானுஜரை அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது தெலுங்கானாவில் அங்கே போயிட்டு வந்திருக்கார், அங்கே கூடவே இருந்தார். நம்ம இவரை தரிசனம் பண்ணாலே நம்ம அந்த ஆச்சாரியால் நமக்கு பரிபூர்ண அனுகிரகம் கொடுப்பாருங்கிறது சத்தியம்னு சொல்லிக்கொண்டு நான் முடிச்சுக்கிறேன். அடியன் தேசன். அதே மாதிரி ஆச்சாரியால் குழந்தைகள்லாம் அப்போ ஜீரோ பேலன்ஸ்னு ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஒரு சர்க்குலர் வந்திருந்தது. ஒரு 150 குழந்தைகளை அந்த கிராமத்தில் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும், ஸ்கூல் குழந்தைகளுக்கெல்லாம் கூப்பிட்டு ஓப்பனிங் ஃபார்ம் அடியனே ஃபில்லப் பண்ணி எல்லா குழந்தைகளுக்கும் ஜீரோ பேலன்ஸில் கணக்கு ஆரம்பித்து ஆச்சாரியால் ஜீரோ பேலன்ஸ் வேண்டாம், ஒரு பணம் இருக்கணும்னு ஆச்சாரியாலே அவள் கையிலிருந்து அந்த 150 குழந்தைகளுக்கும் 100 ரூபாயை கணக்கில் போட சொல்லி கணக்கில் போட்டு அந்த குழந்தைகள்லாம் இப்போ நல்ல சௌகரியமாக அந்த சேமிப்பு கணக்கில் சேமிப்புன்னு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தியாச்சு. அவள் எல்லாருமே நல்ல சௌகரியமாக இருக்கா அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது ஆச்சாரியாளோட கிருபை தான். அது அந்த மாதிரி குழந்தைகள் சேமிப்பிலையும் ஈடுபடணும், பக்தியிலையும் ஈடுபடணும். அது மட்டும் இல்லை, நாம சங்கீர்த்தனம் நம்ம சுவாமிகள் சொன்ன மாதிரி, டாக்டர் சொன்ன மாதிரி நாம சங்கீர்த்தனம் உங்களால் எப்போ முடியுமோ ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு எந்த நாமா தெரியுமோ அந்த நாமாவை சொல்லுங்க. உங்களுக்கு எந்த நாமா சொல்ல முடியுமோ அந்த நாமாவை சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷம் காலையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்க. சுவாமி முன்னாடி உட்காந்து சொன்னேன்னா, இல்லை அண்ணா சொன்ன மாதிரி ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமையை ஒரு 11 தடவை சொல்லுங்க. சொல்லி நீங்கள் பாருங்க, நிச்சயம் எல்லாம் நல்ல முறையில் சகல சௌரியங்களும் உண்டாகுங்கிறது சத்தியம். அது அடியேனும் ஒரு உதாரணம். அதனால எல்லாரும் நாமா சொல்லி உய்வடியும்படி கேட்டுக்கிறேன். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா மாதவா கோபாலா கேசவா. கோவிந்தா மாதவா கோபாலா கேசவா. ஏ நந்த முகுந்த நவனித சோரா ராதே கோவிந்தா. ஹே நந்த முகுந்த நவனித சோரா ராதே கோவிந்தா. गिरिधारी गिरिधारी जय राधे गोविंदा. गिरिधारी गिरिधारी जय राधे गोविंदा. गण श्याम 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 राधे गोविंदा. गण श्याम 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 राधे गोविंदा. गोविंद माधव गोपाल केशव. गोविंद माधव गोपाल केशव. எல்லாரும் சொல்லுங்க, ராதே கோவிந்த ராதே ராதே கோவிந்த ராதே கோவிந்த கோவிந்த ராதே கோவிந்த கோவிந்த ராதே கோவிந்த ராதே கோவிந்த ராதே கோவிந்த ராதே. மாஸ்க கழட்டிட்டு எல்லாரும் வாய் விட்டு சொல்லணுமா? ராதே கோவிந்த ராதே கோவிந்த கோவிந்த ராதே கோவிந்த கோவிந்த ராதே கோவிந்த கோவிந்த ராதே கோவிந்த கோவிந்த. கோவிந்த மாதவ கோபால கேசவ. கோவிந்த மாதவ கோபால கேசவ. गोपाल केशव गोपाल केशव. गोविंद नाम संगीत.
ராதிகா மனோகர மதன கோபால கோபால ராதிகா மனோகர மதன கோபால ದೀನವತ್ತಲ ಹರೇ ರಾಜಗೋಪಾಲ 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 ಹರೇ ರಾಜಗೋಪಾಲ ಹರೇ ರಾಜಗೋಪಾಲ ಹರೇ ರಾಜಗೋಪಾಲ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. ஆச்சாரியர் திருவாக்கு யாரும் பேசாதீங்க. ஸ்ரீமதி ராமானுஜாயனம். ஆழ்வார் திருவடிகளை சரணம், எம்பெருமானார் திருவடிகளை சரணம், ஜீயர் திருவடிகளை சரணம். நான் எதையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சனோ அதெல்லாம் ரெண்டு பேருமே முக்கியமாக டாக்டர் சவுந்தரராஜன், அதே மாதிரியா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அதிகாரிகள் கண்ணன். முக்கியமாக நாம் எந்த காரியத்தை செய்து கொண்டாலும் பகவானுடைய சிந்தனையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த செய்யக்கூடிய அந்த வேலையினுடைய பலுவின் தன்மையோ நாம் செய்யக்கூடிய காரியத்தில் எந்த விதமான விக்னங்களும் ஏற்படாமல் அதை பகவான் பூர்த்தியாக சரி செய்து கொடுப்பான். நம்முடைய கவனம் எல்லாம் எங்கே இருந்தாலும் அடிக்கடி அந்த நாம சங்கீதனை சொல்லிக்கொண்டே வந்தமையானால் காலையில் எழுந்தவுடன் நாம் வீட்டில் செய்யக்கூடிய அன்றாடைய காரியங்கள் செய்யும்போது திருப்பல்லாண்டு, திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை இவையெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்து நாம் அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே வந்து நாம் காரியத்தை பூர்த்தி கொண்டே இருப்போமானால் நாம் இந்த காரியம் செய்தோமா, இன்றைக்கு செய்தோமா, கிட்டத்தட்ட இப்படியே போன்ற காலங்களை கடந்து சம்சாரம் சாகரத்தை நாம் கடந்து விடலாம். ஆனால் அதுக்கு அவகாசம் இல்லாமல் நம்மை பாடாப்படுத்தி கொண்டிருக்கிறது டெலிவிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நல்லதும் இருக்கிறது, அதில் தேவையில்லாதும் இருக்கிறது. அதை தான் நான் டாக்டர் சவுந்தரராஜத்தை கேட்டது என்னென்னா, எதெல்லாம் நம்ம கொள்ளணும், எதையெல்லாம் தரணும். ரொம்ப அழகாக அவர் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக எத்தனையோ இந்த கொரோனா பேஷண்ட்லாம் பார்த்துருக்கார் அவர். ஆனால் இவ்வளோ பார்த்தவருக்கு பார்த்தோன்னாக்கா அவருக்கு எதாவது வந்தோன்னா ஒன்றும் வரல. ஏன்னா அந்த முக்கியமான காரணம் என்னென்ன, அந்த நாம சங்கீர்த்தனம், அந்த பெருமாட்டி இருக்கக்கூடிய ஈடுபாடு, நித்திய அனுசந்தானம். எத்தனை பேரில் இந்த இதெல்லாம் போட்டு இந்த கவசம்லாம் போட்டுட்டு பெருசாக இந்த இதெல்லாம் முகமடிலாம் போட்டு அப்பே இருப்பாள். ஆனால் சித்தா டாக்டர் பார்த்தோன்னாக்கா ரொம்ப அப்பப்போ பார்த்து பேசுகிறப்பல அது இல்லாமல் தான் நிறைய காரியங்களையும் சில பண்ணியிருப்பார். ஆனால் அந்த ஆச்சாரம் சொல்லக்கூடிய அந்த அனுஷ்டானம், அந்த ஆச்சாரம் என்பது என்னவென்றால் கிளீன்னஸ். நாம் சுத்தமாக இருப்பது, எதையெல்லாம் நாம் வாழ்க்கை இதெல்லாம் அவர் சொன்னேன் நான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் வேறு விதமாக சில எல்லாம் செய்வார். அதாவது நாம் இன்றைய தினம் உலகில் நாளெல்லாம் எதை வாயை பற்றி கொண்டு கைகளை நாம் அளவிக்கொண்டு எதையெல்லாம் ஒருத்தரை பார்க்கும்போது வாய் பொத்தி பேசுவது, இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் தொண்டுத்தே இருக்கிறது. அதையெல்லாம் நாம் விட்டுவிட்டோம். ஆனால் இன்று உலக நாளை எல்லாம் பார்க்கும்போது இந்த வைரஸ்ன்னு வரும்போது தான் இன்றைக்கு தான் தெரியுது, ஓஹோ இதெல்லாம் நம்முடைய நாட்டிலே இந்த கலாச்சாரங்கள், நம்முடைய பண்பாடு, இதெல்லாம் இன்றைக்கு வெளிநாட்டுகள்லாம் இதை பார்த்து எப்படி இந்த அளவிற்கு மிக விரைவாக இவர்கள் புத்துணர்ச்சி பெற்றுக்கொண்டு எழுந்து வருகிறார்கள் என்று அவர்களெல்லாம் நம்மை பார்த்து அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்றால் நாம் தொன்றுத்தட்டே நம்ம எடுத்திருக்கக்கூடிய நடைமுறை, வாழ்க்கை முறை,
நம்முடைய தர்மம் இந்து சனாதன தர்மத்தை எது சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் அனுசந்தானம் பண்ணி கொண்டு வந்ததினால்தான் இந்த கிராமங்கள்லாம் பார்க்கும்போது இன்றைய தினம் ஒரு சுபிட்சமான நிலையெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் என்பதற்கு இப்படிப்பட்ட சத்காரியங்களை எல்லாம் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற ரங்கநாதன் மற்றும் ராதாகிருஷ்ணன் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அங்கத்தினர்களுக்கும் தொடர்ந்து இது மாதிரி வைபவங்களே பல இடங்களிலே நாம் எல்லாம் இதையெல்லாம் சேவிக்க வேண்டும். இந்த பாகவதம் மட்டும் இல்லாமல் மகாபாரதம் இதிகாச புராணங்கள் எல்லாம் இதே மண்டபத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மண்டபம் கண்டிப்பாக கிடைச்சிடும். அது சந்தேகப்பட வேண்டாம். இதை இல்லை என்றால் கொடுப்பதற்கு தயாராக பகவான் வச்சிருப்பான். அது இதையும் கிடைக்கலாம், இன்னும் மேலையும் கிடைக்கலாம். ஆனாலும் எதற்காக என்றால் நாம் எதற்காக பிறந்தோம், இந்த மனிதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன என்றால் பகவானை அடைவது. நம்ம வீடு வாங்குவது, கார் வாங்குவது, இல்லை விலை மதிப்புகிட்ட செல்ஃபோன்கள்லாம் வாங்குவது, இதெல்லாம் முக்கியமல்ல. இதை விட முக்கியமானது என்னவென்றால் இது எல்லாம் அழகக்கூடிய தன்மை, மாறக்கூடிய தன்மை, மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை. அதனால்தான் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆழ்வார்கள், நம்முடைய ஆச்சாரிய புருஷர்கள்லாம் எதை முக்கியமாக கொண்டார்கள் எல்லாம் கோயிலில் இருந்து நம்முடைய சனாதன தர்மத்தை வளர்த்தார்கள். அன்றைய தினம் நாடகமானால் சரி, நாட்டியமான இயல் இசை நாடகங்கள் எல்லாம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டன, எங்கே சொல்லப்பட்டன என்றால் கோயில வளாகங்கள் எல்லாம் சொல்லப்பட்டன. அப்படிப்பட்ட அந்த கோயிலெல்லாம் எதற்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் நமக்காக தான். அங்கு சென்றால் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ண காத்து கொண்டிருக்கிறான். நாம் தான் அங்கு செல்லுவதில்லை. நாம் செல்லும்போது நம்ம ஆத்தாரம் அனுஷ்டானத்தோடு நாம் சென்று வருமானால் அந்த இடத்தில் நமக்கும் நம்ம சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்கும் மேன்மேலுக்கு பகவான் கண்டிப்பாக அருள்வான். இதையெல்லாம் நிசப்தமாக கண்ட உண்மைகள். இதை நான் எதற்காக கூறிக்கொள்கிறேன் என்றால் நீங்கள் இங்கே வந்தவர்கள் அனைவரும் இதெல்லாம் அனுசந்தானம் பண்ணி கொண்டே இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏன்னா மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு இடத்தில் இருக்கும்போது இந்த சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பஜனை மடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சின்ன ஒரு வித்தானது இந்த விஸ்வரூபம் வளர்ந்து கொண்டது மேலும் வளர உங்கள் அனைவருக்கும் அநேக மங்களாசாசனம் செய்து கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் எல்லா வளத்தையும் வெற்றியும் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டு பகவான் அருளை காத்து கொண்டிருக்கிறான். நீங்கள் இந்த ஊரிலே பிறந்தோம் என்று இதற்கு என்ன முக்கியத்துவம் என்றால் இந்த மண், இந்த தாமிரபரணி இந்த இடத்திலே இருக்கிறதே பெரிய விசேஷம். காரணம் இந்த தாமிரபரணி நதி ஒன்றுதான் நமக்கு ஆரம்பித்து இந்த பக்கம் குற்றாலத்தை ஆரம்பித்து புன்னக்காயில் வரை ஒன்றாக கடல் நீரிலே சங்கமாகக்கூடிய இடமாக அமைகிறது. வேறு எங்கேயுமே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த இடத்திலே நீங்கள் எல்லாம் பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சத்சங்கம் என்பது ரொம்ப முக்கியம். நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, அதாவது இந்த நாளை இந்த ஊரில் மட்டுமல்ல, திருநெல்வேலியோ மதுரையோ திருச்சியோ இல்லை வெளிநாடுகளோ வெளி மாநிலம் எங்கிருந்தாலும் சரி, இந்த ஒரு காரியத்துக்காக இந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்காக நம் குடும்பத்தோடு வந்து இதை அனுபவித்தால் நம் குடும்பம் கண்டிப்பாக க்ஷேமம் அடையும் என்பதை பிரார்த்தித்துக் கொண்டு ஆழ்வார் ஆதிநாதர் எம்பெருமானை பிரார்த்திக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் அநேக மங்களாசாசனம் செய்கின்றோம். நான் நிறைய பேசணும் ஆசை தான். ஆனாலும் எனக்கு முன்ன டாக்டருக்கும் கண்ணன் அவர்களெல்லாம் பேசினார்கள். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு பொறுப்பாடலாம் எங்களுக்கு இருக்குது. இன்னைக்கு முக்கியமாக ஆழ்வார் எங்கள் இடத்துலேயே தான் மடத்திலே இருக்கார் ஆழ்வார். அவர் கூட நான் அனுப்பாங்க ஓடி விட்டேன். ஏன்னா இன்றைய நேரம் 5 மணினா அந்த நேரத்துக்கு காலத்துக்கும் இன்றைய தினம் தேர் கடாட்சம் ஆழ்வார் குதிரவானத்தில் போய் தேர் கடாட்சம் நேரம் 7 மணி. ஆனால் இங்கே மணி 7 மணி ஆகிடுது. இருந்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு அன்பு, உங்களுக்கு பாசம், உங்களிடத்தில் இருக்கிற இதையெல்லாம் மேலும் மேலும் விருத்தி அடைந்திருக்கிற ஆசீர்வதிக்கின்றோம். ஆசீர்வாதங்கள். ஜெய் ஸ்ரீமன் நாராயண, ஜெய் ஸ்ரீமன் நாராயண, ஜெய் ஸ்ரீமன். அடுத்து முக்கியமாக 2 வார்த்தை சேஷன், ஆதிசேஷன் மாதிரி பக்கத்தில் அவர் ரொம்ப முக்கியமானவர். நான் சொல்ல பார்க்க கவனிக்கவில்லை, எனக்கு முன் பக்கத்தில் வந்தால் பரவாயில்ல. முக்கியமாக உங்கள் இடத்துல இந்த பாகவத சப்தானம் பூர்த்தியான காலத்திலே கண்டிப்பாக 2-3 புஸ்தகங்கள்லாம் கண்டிப்பாக வழங்குவார். ஒன்று 4000 திவ்ய பிரபந்தம், முக்கியமான புஸ்தகம். போன தடவை நான் பகவத்கீதை கொடுத்தேன். யாரெல்லாம் அந்த பகவத்கீதையை படிச்சுன்னு கேட்க போகிறேன்னு சொன்னேன். கண்டிப்பாக கடைசி நாள் கேட்போம். அதே மாதிரி இந்த தடவையும் நாங்கள் 4000 திவ்ய பிரபந்த புஸ்தகம், பெரிய புஸ்தகம், பெரிய எழுத்து வடிவில் இருக்கும். அந்த புஸ்தகத்தையும் கண்டிப்பாக கொடுப்போம். அது மட்டும் இல்லை, ராமா என்று சொல்லக்கூடிய அந்த புஸ்தகம் அதுவும் கிட்டத்தட்ட நிறைய வந்திருக்கு. அதையெல்லாம் எங்கே சமர்ப்பணம் பண்ணுறோம் என்றால், அப்படி எழுதப்பட்ட அந்த ராம நாமா இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை இன்றைய தினம் நமக்கு ஒரு அதாவது ராம ஜென்ம பூமி என்று இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரத்திலே ஒரு முக்கியமாக ஒரு ஸ்தூபி மாதிரி கட்டி கொண்டிருக்கிறார்கள்.
அந்த அயோத்தியிலே என்றைக்கு தீர்ப்பு வந்ததோ அன்றைக்கி நாங்கள் இருக்கோம். அந்த தீர்ப்பு வந்த அன்னைக்கு அயோத்தியில் நாங்கள் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் இருக்கோம். அந்த தீர்ப்பு வந்த அன்னைக்கு யாரையும் உள்ளே விடலை, யாரையும் உள்ளே போகலாம். இருந்தாலும் நாங்கள் உள்ளே சென்று சேமிச்சுட்டு வந்தோம். இது எதற்காக சொல்கிறோம் என்றால், நீ எழுதக்கூடிய அந்த ராமா என்று சொல்லக்கூடிய அந்த புஸ்தகத்திற்குரிய கோடி ஜான்மா லட்சணமாகலாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த சூபிரை கொண்டு சமர்ப்பிக்க இருக்கின்றோம். அதையெல்லாம் இந்த பாகவதம் முடியும் அன்றைக்கு அவசியம் சிறு புத்தகமாக இருக்கக்கூடிய பகவத்கீதை புத்தகமும் 4000 திவ்யப்பிரபந்த புத்தகமும் அதே மாதிரி ராமநாமம் சொல்லக்கூடிய அந்த புத்தகமும் உங்களுக்கெல்லாம் கொடுப்போம். அதையெல்லாம் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் எல்லா இடத்தையும் வெற்றியும் கிடைக்க ஆசீர்வதிக்கின்றோம். சேஷன் முக்கியமான பங்கு. நாளைய தினம் சேஷன் தான் முக்கியமாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப்பப்போ வேலுக்குடி கிருஷ்ண சுவாமிகள் வருவதற்கு முன் இந்த நாம சங்கீதம் எப்படி இந்த குழந்தைகள் எல்லாம் அந்த ஆழ்வாரத்தில் இருக்கிற குழந்தைகள் தான் முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் அந்த நாம சங்கீதத்தில் ஈடுபடுத்தி திருப்பாவை வந்து எல்லா வேதிகளையும் அந்த குழந்தைகளோடு சேர்ந்து ஆடி பாடி கொண்டாடி மார்கழி மாதத்தை மிக விமர்சையாக கொண்டாடினா அவர்களையும் என்னுடைய வார்த்தை பேசுகிறோம். ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்யசேவா பிரேமா விலாசய பராங்குஷ பாதபக்தம் காமாதி தோஷகரம் ஆத்ம பதாஸ்ரீதானாம் ராமானுஜம் யதிபதிம் பிரணமாமி மூர்த்னா. ஆச்சரியமா? ஒரு அற்புதமான வாசகம் உண்டு. ஈயாடுவதோ கருடற்கெதிரே இரவிற்கெதிரே மின்மினி ஆடுவதோன்னு நம்முடைய பெரிய பெரிய சிம்மங்கள் எழுந்தளிக்கக்கூடியதான இடத்துல இந்த நரிக்கும் ஊழையிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான். அப்படிதான் சொல்லணும். எப்பேற்பட்ட வித்வான்கள் மகனியர்கள் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்த ஆச்சாரியராய் அனந்த சமஸ்த கல்யாணாதி குணங்களோடு எப்பேற்பட்ட எம்பெருமானாருடைய திருவாராதனத்திற்காகவே ஏற்படுத்தியிருக்கக்கூடியதான பவிஷ்யாச்சாரியருடைய விக்கிரகத்தை நிர்விக்னமாக காத்து ரச்சித்து கைங்கரியம் பண்ணக்கூடியதான எந்த சன்னியாசியாலையும் திருவாராதனத்துல பங்கு கொள்ள மாட்டா. இந்த சுவாமியினால மட்டும்தான் அந்த திருவாராதனை வாங்கியிருக்கான். அதுல என்ன விசேஷம் பாருங்க, மாசி விசாகம் வரக்கூடிய 4 நாட்கள்ல அந்த திவ்யமங்கல திருமேனி கிடைச்ச நன்னாள். எப்படி நம்மாழ்வார் திருமேனி கிடைச்சதை கொண்டாடுறோமோ அதற்காக தானே 2 தடவை அங்க போயிட்டு வர்றார். வைகாசி உற்சவத்துல அப்படி இல்லையே. என்ன பார்த்தாலும் நம்ம வைபவத்துல இப்படி ஒரு ஏற்றம். பின்னாடி தெப்பமையும் பக்கத்துல வச்சிருக்கார் சுவாமி. தன்னுடைய ஆழ்வார் திருநகரினுடையதான அற்புத கைங்கரியம் உண்டோ வைகாசி விசாகத்துக்கொப்பொரு நாள், உண்டோ சடகோபருக்கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழிக்கொப்பு, தென் குறுகைக்குண்டோ ஒருவார்தனில் ஒக்குமூர். இதுக்கு மேல என்ன வேணும்? இப்படி ஒரு ஆச்சரியமான இடத்துல இருந்து வாய்க்கும் திருவீதி எச்சில் உண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தாய் எப்படி கேட்கிறார் அந்த கரூர் சித்தர். அப்படியான வைபவத்தை கொண்ட சுவாமி இவ்விடத்துல எழுந்தருளி நிர்விக்னமாக இந்த உற்சவத்தை தொடங்கியிருக்கார். இங்க இருக்கக்கூடிய மகனியர்கள் பலரும் அறிவங்கள் பல தடவை சேவிச்சிருக்கோம். இங்க ஏற்கனவே ராதே ராதே குரூப்னால எனக்கு ஒரு பெரிய குஷி தான். எல்லாத்துக்கும் மேல நம்ம பத்மாமா எல்லாரும் இருக்கா. இப்படி எல்லாருடைய ஒரு சத்சங்கத்தோடு ரொம்ப ஒரு வருஷமா தொடங்கி நடந்துட்டு இருக்கிறது நம்முடைய ஆன்லைன். இதுதான் ஒரு பெரிய இன்னைக்கு இவ்வளவு பெரிய உற்சவம் நடக்கிறதுன்னா காரணம் கொரோனா தான். சுவாமி எல்லாம் சத்தம் போட்டு இருந்தாலும் அதுல ஒரு நன்மை நமக்கு அமையப்பட்டிருக்கு. அத்தனை இதை பார்த்தா இந்த ஸ்லோகம் படிக்கிறா, அதை பார்த்தா அந்த வீட்டுல எல்லாம் சுவாமிகள் என்ன பண்ணுவானே தெரியல. எல்லாரும் மண்டகாஞ்சி போயிருந்தா. வீட்டம்மா எப்ப பார்த்தாலும் கிளாஸ்ல இருக்கா. எப்ப பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஷெட்யூல் எப்பதான் ஃப்ரீயா இருக்கும் தெரியல. இன்னைக்கு பக்தவச்சலம் சுவாமி ஏழு இருக்காருன்னா அவருடைய கிருபையும் இந்த ஆன்லைன் சத்சங்கம் தான். அவர் அற்புதமா பகவத்கீதை நடத்தின்னு இருக்கார். நாராயணி என்ன பாகவதம் என்ன இன்னும் பாக்கி இல்லை. ஏதாவது ஸ்லோகம் இனிமேல் கண்டுபிடிச்சிருந்தா இருக்கணும் உங்களுக்கு. அப்படி பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்லோகங்களையும் திவ்ய பிரபந்தங்களையும் அனுசந்தானம் பண்றதுல உங்களுடைய ஒற்றுமைக்கு முதல்ல பல்லாண்டு. அப்படி எம்பெருமானார் ஜிஆர் சுவாமியுடைய நிர்விக்ர கிருமையினாலே இன்றைய தினம் அமையப்பட்டிருக்கிறது. ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையவனான குருவை அடைந்தக்கால் மாநிலத்தில் தேனார் கமல திருமாமகள் கொழுனன் தானே வைகுந்தம் தரும். நம்ம எல்லாம் ஒன்னும் பிரயத்தனப்படவே வேண்டாம். சுவாமியுடைய வேஷ்டியை பிடிச்சிருந்தாலே பின்னாடி நேரம் வைகுந்தத்துக்கு போயிடலாம். வேற ஒரு கருணையும் வேண்டாம். அதற்கு என்ன பண்ணணும்னு நான் பல தடவையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க மடத்துக்கு வரணும்,
தாபகா புன்றகா ததா நாம மந்திர யாக சம்ஸ்காரகா. பஞ்சமகா சம்ஸ்காரத்தை எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு ஆச்சாரியனுடைய சிஷியனா பெருமையா, இப்ப லைசன்ஸ் இல்லாம நிறைய பேர் இருக்கு, லேர்னர் ஹோல்டரா நிறைய பேர் இருக்கு, பார்த்தாச்சு. இந்த லேர்னர் ஹோல்டர் எல்லாரும் லைசன்ஸ் வாங்கணும். அதுதான் நம்முடைய ஆசை. அதைத்தான் அடியன் திரும்பி சொல்றேன். சுவாமி சொல்லல, சுவாமி ஒரு தடையும் சொல்லுவா, அவா மெதுவா வருவா, பார்த்துக்கிடுவோம்டாக்கன்னா. இந்த பிறவி இல்லைன்னா இன்னும் ஒரு 4-5 பிறவி. சில பேத்துக்கு நல்லா கிடைச்சிடும், ஸ்ரீ வைஷ்ணவ பிறவி கிடைச்சிடும், சத்சங்கம் கிடைச்சிடும். சில பேத்துக்கு நம்ம கர்மாவை கொஞ்சம் பின்னாடி திருப்பி பார்க்கணும். அது நாயா போதோ, பூனையா போதோ, யானையா போதோ, எங்க போறோமோ, எந்த லோகத்துக்கு போறோமோ என்னங்கிறத நீங்க தான் பார்த்துக்கணும். அதனால அடியார்களுக்கு இறங்கி செய்யக்கூடியதான சுவாமி பல ஆச்சரியமான கைங்கரியவரர். அந்த சுவாமி எழுந்தருளி ஒரு 40 நிமிஷம் உங்களுக்கு அற்புதமான விஷயத்தை சாதிச்சிருக்கார். அவசியம் ஞாபகம் வச்சுக்கணும், சிரவணம் பண்ணணும், அதை நினைச்சு பார்க்கணும். திரும்பி திரும்பி சொல்லக்கூடியதான ஒரே விஷயம், ஆச்சாரியன் திருவடியை பிடிச்சிக்கணும். ஆழ்வார்களையும் அருளிச்செயலையும் கொஞ்சம் திருப்பி பார்க்கணும். நிறைய விஷயங்கள் எல்லாருமே கத்துண்டேல். ஆழ்வார்களையும் அருளிச்செயலையும் நம்ம என்ன பண்ணணும், அத்தியனம் செய்ய வேண்டும். அதனுடைய ஏற்றத்தை புரிஞ்சுண்டு நீங்க 2 நிமிஷம் கொடுத்தேன்னா இந்த 2 குழந்தையும் பொது தனியன் சொல்லி ஒரு ராமநாமா பாடிடுவா. வாடியா தீக்ஷா. நம்ம சத்சங்கத்துல இதெல்லாம் கிடைச்ச குழந்தை சுவாமியுடையதான வகுப்புல நம்முடைய வகுப்புல சொல்லியிருக்கா. சுவாமியை சேவிச்சுக்கோ, சேவிச்சுட்டு குயிக்கா டைம் நிறைய ஆயிடுத்து, எல்லாரும் திட்டுவா. அப்புறம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மதாச்சாரியன் திருவடிகளே சரணம். பரம பாகவதர்கள் திருவடிகளே சரணம். தொடக்கமாக ஒரு குரு பரம்பரை. அஸ்மத் குருப்யோ நமஹ. சொல்லலாமா பின்னாடி? ஒண்ணு கூச்சப்பட போறேன். அஸ்மத் குருப்யோ நமஹ. அஸ்மத் பரம குருப்யோ நமஹ. கேட்கல. அஸ்மத் சர்வ குருப்யோ நமஹ. வைதேகி மாமி அந்த மூலையில சொல்லலையா, சாமி சொல்லிட்டார். ஸ்ரீமன் யாமுன முனையே நமஹ. ஸ்ரீமன் யாமுன முனையே நமஹ. ஸ்ரீராம மிஸ்ராய நமஹ. ஸ்ரீராம மிஸ்ராய நமஹ. ஸ்ரீ புண்டரீகாட்சாய நமஹ. ஸ்ரீ புண்டரீகாட்சாய நமஹ. ஸ்ரீமன்னாத முனையே நமஹ. ஸ்ரீமன்னாத முனையே நமஹ. ஸ்ரீமதே ஷடகோபாய நமஹ. ஸ்ரீமதே ஷடகோபாய நமஹ. ஸ்ரீமதே விஸ்வக்ஷேனாய நமஹ. ஸ்ரீமதே விஸ்வக்ஷேனாய நமஹ. துவயத்தை மனசுல அனுசந்தானம் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாரும் சீக்கிரம் வாங்கிடுவேன். ஆச்சாரிய ஸ்ரீசைலதர். श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजामादरं मुनिं लक्ष्मीनाथ समारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्म रुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यश्नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वय पट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् गुरुमुखमनतीत्य प्रागवेदानशेषान् नरपरि परिक्लुप्तं शुल्कमादातु कामः स्वसर्वमलवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि மின்னார்கடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்னொருகால் சொன்னால் கடற்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்னுரைத்தோம் கீழ்மை நிற்சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஈடிய சங்கம் எடுத்தூர வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் மின்னோடும் பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டு
வடிவாய் நின்வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. ராம 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 ஜய ராம 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 ஜய ராம 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 ஜய ராம 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 ஜய ராம 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 தசரத நந்தன ராம 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 தசரத நந்தன ராம 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 தசமுக மர்தன ராம 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 தசமுக மர்தன ராம 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 பசுபதி ரஞ்சன ராம 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 பசுபதி ரஞ்சன ராம 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 பாப விமோச்சன ராம 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 பாப விமோச்சன ராம 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 ஜய ராம 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 ஜய ராம 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 அநாத ரக்ஷக ராம 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 ஆபத் பாண்டவ ராம 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 அநாத ரட்சக ராம் 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 ஆபத் பாண்டவ ராம 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 மைதிலி நந்தன ராம 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 மாருதி வந்தித ராம 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 மைதிலி நந்தன ராம 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 மாருதி வந்தித ராம 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 ஜய ராம 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 ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு. இத மாதிரி ஒவ்வொரு கிராமங்களையும் நிறைய முத்துக்கள் நமக்கு கிடைச்சிருக்கா. கிஞ்சித்கார தர்ம சம்ஸ்தாபனத்துல வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமியுடைய நியமனத்துல அற்புதமா மார்கழி மாசம் சுவாமியுடைய நிர்கேதுக திருவடி வளத்துல ஒரு 100 கிராமங்கள் செல்லக்கூடியதான ஒரு பிராப்தம் கிடைச்சது. அதுல பலரும் ரொம்ப ஆச்சரியமா இந்த மாதிரி பிரச்சாரங்கள்ல கலந்து கொண்டு நிறைய பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஊருக்கும் அடுத்து வரணும், நீங்க எல்லாம் கூட தயாராகணும். உங்களை எல்லாரும் இத மாதிரி நிறைய நாம சங்கீர்த்தனம் திருப்பாவை படிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 300-400 குழந்தைகள் திருப்பாவை மனனமா படிச்சுட்டா. அது ஒரு பெரிய பிராப்தம் கிடைச்சிருக்கு. அதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கணும். இத மாதிரி நீங்களும் இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். தொடர்ந்து ஏற்கனவே ஆன்லைன்ல இருக்கோம், நம்ம ஊர் குழந்தைகளையும் ஆஃப்லைன்ல வந்து கலந்துக்கிறதுக்கு ஒரு சத்சங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். இப்படி எம்பெருமானார் ஜிஆர் சுவாமியுடைய நியமனத்தினாலே 2 வார்த்தை அடியேனுக்கும் புன்சொல் சொல்ல பாக்கியம் கொடுத்த அடியார்களுக்கு பல்லாண்டு பாடி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக என்று சொல்லி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு உங்களால் சேர்ந்து ஒரு பஜன் பாடி எல்லோரும் சேர்ந்து கைத்தட்டி ஆடி பாடி மகிழணும். டெம்பிள் சிட்டி சுப்பிரமணியா தம்பதிகளாக வந்திருக்கா, அவளுக்கு மரியாதை.
நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. வைதேகிமாவை மெதுவாக எழுந்திருந்து ஒரு வட்டமாக ராச கிரீடையாக இங்க காட்சி அளிக்கணும். ஏன்னா கண்ணன் வந்தாயிடுத்து. எம்பெருமானார் சுவாமியுடைய நியமனம். சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தன. கோவிந்தா கோவிந்தா. ராமானுஜா 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 எங்கள் ராமானுஜா. உடையவரே உடையவரே எங்கள் ராமானுஜா. ஆதிசேஷா ஆதிசேஷா எங்கள் ராமானுஜா. எம்பெருமானாரே எங்கள் ராமானுஜா. கோயில் அண்ணன் கோயில் அண்ணன் எங்கள் ராமானுஜா. உடையவரே ராமானுஜா. ராமானு ஆதிசேஷா ஆதிசேஷா எங்கள் ராமானுஜா. உன்னாலானது உடைந்து போனது உன்னாலானது அடித்து நொறுக்குவார். உன் மாமியாரும் இதனை கண்டால் மட்டம் தட்டுவார். உன் மாமியாரும் இதனை கண்டால் மட்டம் தட்டுவார். உன் மாமியாரும் கண்டால் மட்டம் தட்டுவார். உன் நாத்தனாரும் இதனை கண்டால் நாப்பு காட்டுவார். உன் நாத்தனாரும் இதனை கண்டால் நாப்பு காட்டுவார்.